الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم فأعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பர்களே, புனிதமிக்க இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு கடந்து கொண்டே இருக்கு. இந்த இரவு எப்படி கடந்து கொண்டு இருக்குகிறது, இதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நாம் இந்த இரவு எப்படி கடத்தி இருக்குகிறோம் என்பவைகளையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இரவை மதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவார். அன்பர்களே, லைலத்துல் கத்ருடைய இந்த புனிதமிக்க இரவு நமக்கு இந்த வருடம் மட்டும் கிடைத்ததல்ல. நாம் பருவகாலம் அடைந்தது முதல் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அவரவர்களுடைய வயதுக்கு தக்கபடி சிலருக்கு 50 லைலத்துல் கத்ருடைய இரவுகள், சிலருக்கு 30, 40, சிலருக்கு 10, 5 ஆக இப்படியாக லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அடைந்தே இருக்குகிறோம். அவைகளை நாம் கொண்டாடியும் இருக்குகிறோம். ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ருடைய இரவில் சங்கை மிக்க உலமாக்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் மகத்துவங்களை, உயர்வுகளை, சிறப்புகளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அன்பர்களே, இப்ப நம்முடைய தேவை என்ன? அப்ப வருடக்கணக்கில் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி கேட்டும் நம்மளுடைய நிலையில மாறுதல் ஏற்பட இல்லை என்றால் நாம் விளங்கவில்லை என்று தான் முடிவுக்கு வர வேண்டும். இந்த இரவில் என்ன நிகழ்கிறது, நிகழ்ந்ததை பற்றி எல்லோரும் சொல்லுகிறார்கள். நிகழ்ந்தது என்ன? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் புனிதமிக்க இந்த திருமறையை இறக்கி வைத்தோம். இது கடந்து போன சம்பவம். லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தில் இது கடந்து போனது. அப்ப லைலத்துல் கத்ருடைய இந்த இரவுக்கு மகத்துவம் வந்தது திருமறை இறக்கி வைக்கப்பட்டதுனால. இப்ப பொருள்வை மதரசாவுடைய பேராசிரியர் ஹஜரத் உங்களுக்கு சொன்னாங்க, அர்ஷம் அல்லாஹ்வுல இருந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய பாஷையில சொன்னாங்க. அதாவது ஏகபோகமாக முழு திருமறையையும் இந்த இரவில் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். எங்கே இறக்கி வைத்தான்? இது அடுத்த பிரச்சனை. அப்ப இந்த இரவுக்கு மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்ததுக்கு காரணம் சொல்லும்போது அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்ததுனால இந்த இரவுக்கு மகத்துவத்தை அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த இரவில் அருளப்பட்ட அந்த திருமறையினுடைய உயர்வை வைத்து, அதில் அருளப்பட்ட அந்த பொருளை வைத்து அந்த காலத்துக்கு ஒரு மதிப்பு வரும். எப்படி போல நாம் ரபியுல் அவல்ல இருலோக ரட்சகர் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். அப்ப வருடத்துல 12 மாதங்கள், அதுல ரபியுல் அவல் ஒரு மாதம். அதில் பிறை 12 நாம் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? அறியாமை அகற்றி நம்மளுடைய இருளடைந்த உள்ளங்களை எல்லாம் ஒளி பெற செய்தார்களே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை அல்லாஹ் இந்த பூமியில் உதிக்க செய்தானே, அவர்களை அல்லாஹ் இந்த பூமியில் பிறக்க செய்தானே, தோற்றுவித்தானே.
அந்த புனித இரவு லைலத்துல், அதாவது அந்த புனித இரவு ரபியுல் அவ்வலுடைய 12ஆக இருப்பதால் அந்த நாளுக்கு மரியாதை. அந்த நாளுக்கு, அதாவது அந்த நாள் காலம், அந்த நாளுக்கு மரியாதை எதனால கிடைச்சிச்சு? நபியவர்கள் பிறந்ததுனால. லைலத்துல் கத்ருக்கு உயர்வு எதனால கிடைச்சிச்சு? குர்ஆன் அருளப்பட்டதுனால. குர்ஆன் ஷரீஃப் அந்த இரவையில இறக்குனதுனால அந்த இரவுக்கு அல்லாஹு தஆலா மகத்துவத்தை கொடுத்துட்டான். இது கடந்து போன பிரச்சனை. லைலத்துல் கத்ருடைய இரவில குர்ஆன் இறக்கிட்டா அல்லாஹ் முடிஞ்சு போச்சு. இது நடந்தது. இப்ப நடக்கிறது என்ன? என்ன நிகழுது? லைலத்துல் கத்ருடைய இரவு மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கு. அதுல என்ன நிகழுது? அதை இன்றைக்கு யாரும் ஞாபகப்படுத்தாததுனால ஏன் கல்புல வந்துச்சு, அந்த சொச்சத்தை நாம சொல்லிவிடுவோம். இப்ப அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு பத்தி அல்லாஹ் சொல்லும்போது, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவனுடைய அந்த மகத்துவத்துங்களை, உயர்வை, சிறப்பை நபியே ஹபீபே நீங்க தெரிந்து கொண்டீர்களா? குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்ட அந்த இரவனுடைய உயர்வு, அப்ப அதன் பக்கம் நபி அவர்களுடைய கவனத்தை அல்லாஹ் திருப்புறான். அந்த இரவு எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு மேலான இரவு அது என்று சொல்லும் போது அல்லாஹ் அந்த இரவனுடைய மகத்துவத்தை தானே வெளிப்படுத்தி, தானே தெளிவுபடுத்தி, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட மேலானதுன்னு சொல்லி. அப்ப திருமறையுடைய தஃப்சீரை பார்க்காதவர்கள் அல்லது இந்த ஆயத்திற்கு வியாக்கியானத்தை உலமாக்கள் வாயிலாக கேட்காதவர்கள் என்ன சிந்திப்பாங்க? என்ன ஒரு இரவு, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் 1000 மாதங்களை விட மேலானதுன்னு சொல்லி இருக்கிறான். 1000 மாதங்கள் சொன்னா எவ்வளவு ஆச்சுங்க? 1000 மாதங்களை வகுத்தா, 1012ஆல வகுத்தா 83 வருஷம் 4 மாசம் கணக்கு சொல்றாங்க. 83 வருஷம் 4 மாசம் சொல்றாங்க. அப்ப 83 வருஷம் 4 மாதங்கள் ராவு எத்தனீங்க? சரி, இப்ப 83, அதாவது 1000 மாதங்கள் சொன்னாங்க. ஒரு மாசத்து 1000 மாதங்கள் ஒரு மாசத்துக்கு எத்தனை ராவுங்க? 30. அப்ப 1000 மாதங்களுக்கு எத்தனை ராவாச்சு? இப்பதான் கணக்கு சீக்கிரம் புரியுது. 30,000 கணக்கு நீங்க தப்பா சொன்னா நான் பொறுப்பாளி. அப்ப இந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு 1000 மாதங்களை விட மேலானதுன்னு சொன்னா 30,000 இரவுகளை விட மேலானது. அப்ப நாம் இப்ப நம்ம காலத்துல என்ன சொல்றோம்? என்ன அதுவும் ஒரு இரவு தானேங்கிற நவுது பில்லாஹி நகலே குஃபர், குஃபர்ன பாஷா. லைலத்துல் கத்ருடைய இரவும் அது ஒரு இரவு தானேன்னு சொல்றான் முஸ்லிமா பிறந்து. அல்லாஹ் நம்முடைய ஈமான பாதுகாப்பானாக. அன்பர்களே, பயங்கர சூழ்நிலைகளை மக்கள் உருவாக்குறாங்க. அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்? இந்த ஒரு இரவு 30,000 இரவுகளை விட மேலானது. 1000 மாதங்கள் 83 வருஷம் 4 வருஷம் ஆச்சுமா? 83 வருஷம் 4 மாசம் ஆச்சு. இரவால கணக்கு பார்க்கும் போது 83 வருஷம் 4 மாசத்துக்கு இரவு எத்தனை இருக்கு? 1000 மாதங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 30 இரவுன்னு 1000 மாசத்துக்கு 30,000 இரவு ஆச்சுங்களே. அப்ப இந்த லைலத்துல் கத்ர் 30,000 இரவுகளை விட மேலானது. ஏன் மேலானது? அந்த இரவு குர்ஆன் அருளப்பட்ட இரவு, குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இரவு. அன்பர்களை, குர்ஆன் நம்ம ஊர்ல இறக்கி வைக்கிறது, நமக்கு வரல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஸரத் அவர்கள் அர்ஷம் அல்லாஹ் என்று சொன்னாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய இல்மு, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய திருவசனங்கள், அல்லாஹ்வுடைய இல்மு, ஞானம் அது. அப்ப ஹக் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய இல்மு என்னும் ஞான பூங்காவில் இருந்து, அதை சூஃபியாக்கள் அஹதியத்தில் இருந்து சொல்வாங்க. அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பூமியில தன் அடியார்களுக்கு அதை கொடுப்பதற்காக ஏகபோகமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய இல்மிருந்து குர்ஆனை தொகுத்து இந்த புனித இரவில அதை இறக்கிட்டாங்க. இப்ப லைலத்துல் கத்ருடைய இரவு யாருக்கு தெரியும்? பாருங்க, பாபா ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி, அந்த ரபியுல் அவ்வல் 12 உயர்ந்த நாளாக ஆனதற்கு காரணம், அதை நாம் பெருநாளாக கொண்டாடுவதற்கு காரணம் நபி அவர்கள் பிறந்த தினமாக இருப்பதால் தான் என்று சொன்னால், அந்த நாளை யார் மதிப்பான்? யாருக்கு நபி அவர்களுடைய மதிப்பு தெரியுமோ அவன் தான் மதிப்பான். அப்ப
அப்ப நபி அவர்களுடைய உயர்வையும் அந்தஸ்துகளையும் அறியாத ஒருவன் அந்த நாளை மதிக்க முடியாது. அப்ப திருமறை அருளப்பட்ட இந்த புனித இரவை யார் மதிப்பார்கள்? திருமறையை மதிப்பவர்கள் மதிப்பார்கள். திருமறையுடைய உயர்வை தெரிந்தவர்கள் அந்த திருமறை அருளப்பட்ட அந்த இரவை நிச்சயமாக மதிப்பார்கள். அன்பர்களே, இப்போ எனக்கு முன்னால ஹசரத் சொன்னாங்க, ரொம்ப அவர்களுக்கு ஒரு அந்த பாணியில சொன்னாங்க, மௌத்தா போனவங்களுக்கு தான் எங்க பக்கங்கள்ல சொல்றாங்க 21 யாசின் ஓதுங்க. மனுஷனுக்கு எப்படி ஹிருதயம் அவசியமோ, ஹிருதயம் என்ன வேலை செய்தோ அப்படி குர்ஆன் ஷரீஃபுக்கு அது கல்புன்னு சொல்லப்படும். இப்ப அது துருபயோகங்கள் செய்கிறாங்க. சமது காக்கா அடிக்கடி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சமது அடிக்கடி ஒரு கதை சொல்றார். அதாவது ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் பேதாவத்தின்னு சொல், விருந்துக்கு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நுழைஞ்சு சாப்பிட்டுருவான். யாருக்கு சோறாக்கி இருந்தாலும் அவன் நுழைஞ்சு சாப்பிட்டுருவான். அதுக்கு பாஷையில் என்ன சொல்றது? பேதாவத்தி, விருந்துக்கு அழைக்கப்படாது. அப்படி ஒருத்தன் இருந்தான். அவனை பார்த்து ஒரு ஏழை மனுஷன் நான் சொன்ன, என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் தெளிவா இருக்கிற, எங்க விருந்துன்னா சாப்பிட்டு வந்துடுற, என்னையும் கூட அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டான். எனக்கு அப்படி பல விருந்து கிடைக்கிட்டு, நல்லது இனிமே என் கூட வாண்டான். வர சொல்லி ஒரு நாள் ஒரு விருந்துக்கு அழைச்சிட்டு போனா, இவனை அழைச்சிட்டு போன பரக்கத்து அங்கே விருந்து கொடுக்கிற முறையே ஒரு அலாதியா இருக்கு. அங்க எப்படி இருக்கு? பேரு கேட்டு ஆளை உள்ள விடுறான். அதாவது பத்திரிக்கை கொடுத்துட்டதுனால உங்க பேர் என்ன, பத்திரிகையில் இருக்கா, இப்படி ஆளை பார்த்து விடுறான் அவன் உள்ள. அப்ப அந்த முந்தின ஆள் சொன்னா, வளமையா வருஷக்கணக்கில் தாவத்து சொல்லாம சாப்பிட்டானு அவன் சொன்னா, இங்க கொஞ்சம் கடுபடா இருக்கு, என்ன எல்லாரும் சகஜமா எல்லா வீட்டுல நுழைஞ்ச மாதிரி இங்க நுழைய முடியல, இங்க ஏதோ ஆள் பேரை பார்த்து விடுறான், நான் பக்கத்துல போய் கவனிச்சுட்டு வரேன்னு போனேன். பக்கத்துல போய் கேட்ல கவனிச்சா என்ன தெரியுது? அந்த வீட்டு விருந்துல யாரு பேர்ல ஷரீஃப் இருக்கோ, ஷரீஃப்ங்கிற வாசனை சேர்த்து இருக்கோ, அந்த ஆளையா பார்த்து உள்ள விடுறாங்க. அங்க ஒரு நூதனமான முறை கையாட்டு இருக்கிறான். அப்ப இவன் கொஞ்ச நேரம் பார்த்தான். விருந்துக்கு உள்ள போறவங்க அந்த வாசல் நிக்கிற பேர் கேட்கறான். பேர் என்ன? அகமது ஷரீப் உள்ள போங்க, உங்க பேர் முகமது ஷரீப் உள்ள போங்க, உங்க பேர் காசிம் ஷரீப் உள்ள போங்க, உங்க பேரு யூசுப் ஷரீப் உள்ள போங்க. ஆக என்ன பேர் இருந்தாலும் ஷரீப் சேர்ந்து இருக்கணும். அப்ப இவன் திரும்பி வந்தான். கும்பல்ல வந்து தான் புதுசா அழைச்சிட்டு வந்த கூட்டாளிட்டு சொன்னா, ஷரீஃப் இல்லாத வரைக்கும் உள்ள போக முடியாது, பேர்ல ஷரீஃப் இருக்கணும். இப்ப நாம ரெண்டு பேரும் புது பேர் வச்சுட்டு தான் உள்ள போகணும். சந்தோஷமா வச்சுக்குவோம். நீ என்ன பேர் வச்சுக்கிற? அந்த பழைய ஆள் எப்பவுமே வளமையா சாப்பிட்டாங்க, அவன் அன்னைக்கு தான் பேரை யாசின் ஷரீஃப்னு மாத்திக்கிட்டான். யாசின் ஷரீஃப். இப்ப இவனுக்கு என்ன பேர் வைக்கிறது? ரெண்டு பேருக்குள்ள பேர் வைக்கணும். அப்ப இவன் கேட்டான், எனக்கு ஒரு ஷரீஃப் வைக்கணுமே, எனக்கு பேர் வைக்கணும். உன் பேரு குர்ஆன் ஷரீஃப். விளங்கிட்டீங்களா? ரெண்டு பேரும் இப்ப உள்ள நுழைஞ்சான். இப்ப அஹமது ஷரீப், முகமது ஷரீப், காசிம் ஷரீப், யூசுப் ஷரீப் போயிட்டே இருக்கிறான் எல்லாரும். இவன் போனா, உங்க பேரு நான் யாசின் ஷரீப் உள்ள விட்டான். ஏன்னா முகமது யாசின் பேர் வைக்கிறவங்கள யாசின் ஷரீஃப்னு உள்ள விட்டான். அதுக்கு பிறகு இவன் தொத்திக்கிட்டே போனா பின்னால, உன் பேர் என்னன்னா குர்ஆன் ஷரீஃப். அவன் ஆளை பிடிச்சிக்கிட்டான். குர்ஆன் ஷரீஃப் இது வரைக்கும் யாருக்கு பேர் இல்ல, நீ பொய் சொல்ற, பொய் பேர் வச்சுட்டு உள்ள நுழையிற, ஆளை பிடிச்சிட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான், முழு குர்ஆனை பிடிச்சுக்கிட்டு யாசின் ஷரீஃப் குர்ஆனுடைய ஒரு பகுதி, அதை விட்டு முழு குர்ஆனை பிடிச்சுக்கிட்டு, அப்ப அவன் இவன் ஓடி போய் அவனையும் பிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே பிளாக் மார்க்கெட் ஆளுங்க, ரெண்டு பேருமே திருட்டு ஆளுங்க, கள்ள பேர் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆச்சரியம், உங்க தூக்கம் கொஞ்சம் கலையிட்டுன்னு பார்த்தேன். அதற்கு கலைச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம பருவச்சேரி ஆதத்துக்கு கொஞ்சம் தூங்க விட்டா, மாத்தி மாத்தி. அப்ப நானும் கொஞ்சம் இப்ப கலைச்சு விடுறதுக்கு கலைஞ்சுங்களா. ஆக அன்பர்களே, ஒரு வஸ்து தெரிஞ்சு, லைலத்துல் கத்ர மதிக்கிறவர்களுக்கு தான் அல்லாஹ் மதிப்பு. அத மதிக்கணும், அவ்வளவுதான். நீங்க அதுல ஒத்த காலில் நின்று வணங்குங்க, வணக்க வழிபாடு செய்யுங்க. லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்ன வந்திருக்கு? அந்த இரவுல கியாம், தூங்க கூடாது. நீங்க எங்க இருந்தால், கிதாபுகளை பார்த்தா என்ன தெரியுது? நீங்க ஆகாயத்துல, ஆகாய விமானத்துல பறந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது இந்த இரவையில ரயில்ல நீங்க பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது நீங்க எங்கேயோ ஒரு தொழிற்சாலையில வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துட்டா, நீங்க எங்க இருப்பீங்களோ அந்த இடத்துல நீங்க தூங்காமல் கண் விழித்து அல்லாஹ்வுடைய தியானத்துல, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுல இருக்கணும். அப்போ வணக்கம்ங்கிற வார்த்தை
இப்ப ரயில்வே என்ஜின் டிரைவர் இன்னைக்கு ஒரு முஸ்லீமா இருக்கிறார். இப்ப அவர் இன்னைக்கு திருச்சிராப்பள்ளியில இருந்து இந்த நைட் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறார் மதராசுக்கு. இப்ப லைலத்துல் கத்ர்ல அவருக்கு லீவு கிடைக்கலன்னா என்ன செய்வாரு? அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிட்டா இல்லையா? என்ஜின் டிரைவரா இருக்கிறார், ஃபயர்மேனா இருக்கிறார், கிளீனரா இருக்கிறார், என்ன செய்வார்? போயிட்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார், நைட் சர்வீஸ்ல இருக்கிறார், லீவு கொடுக்க மாட்டேங்கிறான் ஆஸ்பத்திரியில பேஷண்ட்களுக்கு. நீங்க இப்ப அந்த முஸ்லீமை பார்த்து இந்த ஆளுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கல, இவன் பள்ளிவாசல்ல தொழுவுல, என்ன இவன் திக்ர் மஜ்லிஸுக்கு வரல, மிட்டாய் போட்டுலாம் வாங்கல, இவனுக்கு லைலத்துல் கத்ர் இல்லைன்னு சொன்னா அது நம்மளுடைய அறியாமை சார். நம்ம லைலத்துல் கத்ரை கொண்டாடுற முறை தெரியலன்னு அர்த்தம். லைலத்துல் கத்ர்ல கியாம் அவசியம், கண் விழிப்பு அவசியம். கண் விழிப்பதுடனே அல்லாஹ்வுடைய தியானம் அவசியம். அதாவது வணக்கம் பல முறையில இருக்கு. எல்லாரும் லைலத்துல் கத்ருக்காக ஓய்வு பெற்றுக் கொள்ளவும் முடியாது. பலருக்கு பலவிதமான ஜோலிகள் இருக்கு. பிரயாணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், வாகனத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வேலையில் இருக்கிறான், அவர்களும் லைலத்துல் கத்ரை கொண்டாடலாம். வழி வகுப்பு அல்லாஹ் செஞ்சு, அல்லாஹ் ரசூல் செஞ்சிருக்கிறான். அதனால நீங்க முந்தைய முறையை விளங்கிக்கணும். அது என்ன? இந்த இரவையில கண்ணு முழிக்கணும், பாவ காரியங்களை செய்யக்கூடாது, அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நற்காரியங்கள் செய்யணும். குர்ஆனை ஓதுங்க. ரயில்ல என்ஜின்ல போற டிரைவர் அல்லது ஃபயர்மேன், கிளீனர் அல்லது ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறவன் அவன் என்ன செய்வான்? இப்ப குர்ஆனை திறந்துட்டே ஓதுவாங்க. அவனுக்கு மனனம் இருக்கக்கூடிய ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே இருக்கலாம். அல்லது குர்ஆன் சின்ன சூரா குல் அல்லாஹ் சூரா ஒரு 1000 தடவை ஓதிக்கிட்டே இருக்கலாம் மதரஸ் போற வரைக்கும். அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கணும், 3ஆம் கலிமா ஓதிக்கிட்டே இருக்கலாம். விளங்குச்சுங்களா? ஆக லைலத்துல் கத்ரை எப்படி மதிக்கணும், எப்படி கொண்டாடணும், எப்படி கழிக்க வேண்டும் என்றால் அதை அல்லாஹ்வுடைய தியானத்தில், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் எல்லாம் இல்லாம ஓய்வாக பள்ளிவாசல் இருக்கிறாள் தொழுவு, 100 ரக்காத் தொழுவு, அதுவும் இபாதத்தான். நல்லுபதேசங்களை கேட்பதும் இபாதத்தான். இருளடைந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது இபாதத்து. அதற்காக மார்க்க ஞானம். இப்ப இந்த இரவையில் ஒரு ஆலிம் உட்கார்ந்து தன்னுடைய மாணவர்களுக்கு மஸ்லா ஓதி கொடுக்கிறார், பாடம் படிச்சு கொடுக்கிறார், கிதாப் ஓதி கொடுக்கிறார். இப்ப அவர் மேல ஃபத்வா கொடுக்க முடியுமா? இவர் லைலத்துல் கத்ர்ல பள்ளி வாசல்ல வந்து இவர் 12 ரக்காத் தொழுவுல, 4 ரக்காத் நஃபில் தொழுவுல, குர்ஆனை திறந்து ஓதுல, ராத்தி மஜ்லிஸ்ல சேரல, அதனால லைலத்துல் கத்ரை இவர் கொண்டாடலன்னு சொல்ல முடியுமா? லைலத்துல் கத்ரை உண்மையாக கொண்டாடியவர் அவர்தான். ஏன்னா அவர் இந்த புனிதமிக்க இரவில் தன் மாணவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய திருமறையை ஓதி கொடுத்து அதை விளக்கி கொண்டு இருக்கிறார், மார்க்க ஞானங்களை விளக்குறார். அவருக்கு ஈடு அவர் கொண்டாடிய லைலத்துல் கத்ரை போல நாம கொண்டாட முடியாது. சில விளங்குச்சுங்களா? ஆகையினால வந்து லைலத்துல் கத்ரை கொண்டாடுற முறை தெரிஞ்சு, ஒரு அளவு தெரிஞ்சு, மாஷா அல்லாஹ். அதனால எந்த முஸ்லிமுக்கும் லைலத்துல் கத்ர் கிடைக்கலன்னு சொல்லப்படும். யாருக்கு கிடைக்கல? இப்ப சினிமா கொட்டாயில கண்ணு முழிக்கிறானே, அல்லாஹ் பாதுகாப்பான இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு பதநசீப் இந்த சமுதாயத்தில் இல்லை. இந்த புனித இரவையில ஒரு முஸ்லிம் சினிமாவுக்கு போக மாட்டான். போனாலும் பெருநாளைக்கு போவான், இன்னைக்கு போக மாட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். பெருநாள் வந்தா, ஏன்னா எங்கேயும் சினிமா கொட்டாயில லைலத்துல் கத்ரை முன்னிட்டு இந்த சினிமான்னு போடுறது இல்லை, ரமலான் பண்டிகையை முன்னிட்டு போடுறான். அதுவும் ரமலான் பண்டிகை முன்னிட்டு சொர்க்க வாசல்னு போடுறான் சினிமா கொட்டாயில பேர் முன்ன. ஏன்னா ரமலான் முடிச்சுட்டு நோன்பு வச்சா அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கணும், இவன் இங்க போட்டு வச்சா நேரா அங்கே போயிடுறான். அந்த மாதிரி தவறு நடந்தாலும் லைலத்துல் கத்ர்ல யாரு தவறு செய்ய அல்லாஹ் ரப்புடைய கிருபை, அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டு. எதற்காக சொல்றேன்? மௌலானா அப்துல் ஹக்கீம் ஃபைசி அவர்களும் நம்மளுடைய மதிப்புக்குரிய மௌலானா ஹலீஃபா அப்துல் சமத் ஃபைசி அவர்களும் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை கொண்டாடுவதற்கு நம்ம இங்க ஒன்று திரட்டுனானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப இங்க வராதவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. நம்ம வீட்டுல இன்னைக்கு தாய்மார்கள், பல வீட்டு தாய்மார்கள் ஒன்னா கூடி இருக்கிறாங்க. கண்டிச்சுட்டு வந்த சீதேவிகளை ஒன்னா கூடி இருக்கிறீங்க. நீங்க ஒன்னா கூடின இடத்துல அல்லாஹ் தான் கிருபை செய்யணும். ஏன்னா அவங்க 4 பேர் ஒன்னா கூடுனா அது என்ன, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்தீங்களே முடிஞ்சா, அதெல்லாம் இன்னைக்கு தான் நடக்கும். அந்த மாதிரி கதைகள் அதெல்லாம் பேசி பொழுதுபோக்கு. நான் சொன்னேன் என்ன செஞ்சாலும் செய்ய, தூங்காதீங்கன்னு வந்துட்டு, தூங்காதீங்க. அல்லாஹ் கண் விழிக்க சொல்லும் போது தூங்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு, தஸ்பீ ஓதுங்க, நடமாடிக்கிட்டு இருங்க, தூக்கம் வந்தா கலச்சிக்குங்க, நெத்திரை குடிங்க, சாயா குடிங்க, எந்திரிச்சு ஒலாத்துங்க, தூங்காதீங்கன்னு வந்துட்டு. பத்நசீபா போகாது. அல்லாஹ்வுடைய அருள் வர அல்லாஹு தஆலா அறை கூவி கொண்டு இருக்கிறானா இந்த ராவி. அல்லாஹ் முன்வானத்துக்கு எத்தனஸ்ஸலு இல ஸமாய் துன்யாண்டு, முன்வானத்துக்கு அல்லாஹ் வர்றான். முன்வானத்துக்கு வர்றான்டா. அவன் இப்னு தைமியா ஒரு மடையன் இருந்தான். அவன் மெம்பர் படியில மேல ஏறி கீழே 3வது படி கீழே இறங்கி அல்லாஹ் இப்படித்தான் இறங்கி வர்றான் முன்வானத்துக்குன்னு சொன்னான். திருப்பி மடுபடி மேல ஏறி மடுபடி திரும்பி அல்லாஹ் அரிசிக்கு படி போறான், மேபடியில போய் உட்கார்ந்துட்டான்.
இந்த அயோக்கியத்தனமான சொல்லை சொன்னதுக்காக அவன் அல்லாஹ் கடைசியில் தண்டனை என்ன கொடுத்தான்? வாயாலேயே பேண்டு செத்தான், வாயால மலங்களித்தான் ஓவ மாதிரி. அதனால அதன் பக்கம் போகக்கூடாது, அது நமக்கு தெரியாத ஒன்று. அல்லாஹ் எங்கேயும் இருக்கிறான். பிறகு அல்லாஹ் தஆலா முன்வானத்துக்கு இறங்குறான்னு சொன்ன அந்த இறங்குதல் ஏறுதலுக்கு இது முத்தஷாபிஹாத் சேர்த்து நம்மளுடைய சிற்றறிவுகளுக்கு எட்டாத விஷயம். அது அதை பத்தி நாம நோண்டி கொண்டே இருக்கக்கூடாது. பொதுவாக உலமாக்கள் அதை பத்தி என்ன சொல்லிட்டாங்க? அல்லாஹ்வுடைய ரஹமத்து முன்னோக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்து எதிர்நோக்குதான். வாய நடியானே முன்வானது என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? ஹல் மின் தாயிபின், உங்கள எவ்வளவு பெரும்பாவியா இருந்தாலும் இன்னைக்கு தௌபா செய்யறவன் யார்? இன்னைக்கு தௌபா செய். நீ லட்சம் தடவை நீயா தௌபா செஞ்ச, இப்ப நான் முன் வந்திருக்கிறவன் தௌபாவை கபூல் செய்ய, இப்ப தௌபா செய்யுங்கிறான். அதே மாதிரி ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், உங்கள பிழை பொறுக்க தேடக்கூடியவர்கள் யார்? நீ வயசெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிற, இப்ப நானா முன் வந்திருக்கிறேன், இப்ப மன்னிப்பு தேடுங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஹல் மின் சாயிலின், நீ எப்பவுமே துவா கேட்டுக்கிட்டே இருக்கிற, கேட்கிற பிச்சை கேட்கிற அடியான், இன்னைக்கு கேளு, இப்ப நான் முன் வந்திருக்கிற வாய் வழங்குறதுக்கு, இப்ப கேளுங்கிறான். அன்பர்களே, நாம கேட்கிற நேரமும் அவன் கேட்க சொல்ற நேரத்துக்கும் வாரதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. நாம எல்லா நேரங்களையும் கேட்கிற பொதுவான அனுமதி இருக்கு. ஒதுவோனி அஸ்தஜிப் லக்கும், கேளுங்க என்ன இடத்துல நான் கபூல் செய்யறேன்டான். ஆனா இன்றைய இரவில் என்ன, இது குஸ்ஸுஸ், ரொம்ப காஸ். நீங்க கேளுங்க, நான் கொடுப்பது அல்லாஹ்வுடைய ரஹமத்து. இன்னைக்கு கொடுக்கறதன் பக்கம் மாயிலாக இருக்கு தப்பியம். இன்னைக்கு கொடுக்க அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கிறான், மன்னிக்கு அல்லாஹ் காத்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்ம தௌபாக்களை கபூல் செய்ய அங்கீகரிக்க காத்து கொண்டு இருக்கிறான். அப்படி ஒரு புனிதமிக்க இரவு இது இந்த இரவில் நடக்குது. பாருங்க, இப்ப ஹல்மின் தாயிபின் அல்லாஹ் எங்க சொல்றான்னு எப்படி தெரியும்? இப்ப அல்லாஹ் சொல்றாங்கறத அல்லாஹ் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஹல்மின் தாயிபின், யார் உங்களை தௌபா செய்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இன்னைக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். உங்களுக்கு விளங்குது? அல்லாஹு தஆலா திரை இல்லாம பேச மாட்டான். அவமின் வராய் ஹிஜாப், அல்லாஹு தஆலா யார்கிட்டையும் நேருக்கு நேர் பேசுறது இல்ல, ஒரு திரையை வச்சு தான் பேசுவான் அல்லாஹு தஆலா. அந்த திரை தூர் சீனா மலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து பேசும்போது மரத்தை திரையா வச்சு அல்லாஹு தஆலா, உங்கள்கிட்ட பேசும்போது ஃபைசிஷாவை திரையா வச்சிருக்கான். விளங்கிக்க விளங்கிக்க, விளங்க இல்லைன்னு சொன்னா உங்களுடைய விளக்கத்துல தவறு இருக்கு. சரி, ஹல் மின் தாயிபின், தௌபா செய்றவங்க செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கோ அந்த மஜ்லிஸ்ல. ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், பிழை பொறுக்க தேடுங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். ஹல் மின் சாயிலின், உங்க கோரிக்கைகளை கேளுங்க, அல்லாஹ் இடத்துல இன்னைக்கு அல்லாஹ் கபூல் செய்வான். இப்ப நீங்க நினைப்பீங்க இங்க என்னது கேட்கணும்? இன்னைக்கு வஹாபிகள் சொல்றான், அது என்ன நாகூர் தர்காவுல போய் தான் கேட்கணுமா? அஜ்மீர் தர்காவுல தான் போய் கேட்கணுமா? இங்க கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? ஒரு கேள்வி பொதுவாக மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் பெண்களை யாரையும் நபியாக இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலியா, ஒரு விலாயத்துள்ள பெண்மணியா இருந்தாங்க. அவங்களுடைய தர்பாருக்கு உணவு கொண்டு போவாங்க. ஏன்னா அந்த பொறுப்பு தான் ஏத்துக்கிட்டாங்க, அந்த பொறுப்பு அவங்க மேல சுமத்தி இருந்தாங்க. வகஃபலஹா ஜக்கரியான்னு சொல்றாங்க. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹரப வஜத இந்தஹா ரிஸ்கா, ஒவ்வொரு தடவையும் அவங்க உணவு கொண்டு போகும்போது அங்கே முன்கூட்டியே உணவு இருக்கும். அதுலயும் அந்த உணவு அந்த பருவ காலத்தில் கிடைக்காத கனி வர்க்கங்கள்லாம் இருக்குமா? அப்போ ஒரு நபி ஒரு வலியாவுடைய தர்பார்ல, ஒரு பெண் வலியுடைய தர்பார்ல தனக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பு அல்லாஹ் சுமத்தி இருக்கு. தான் கொண்டு போறதுக்கு முன்னாலே உணவு இருக்கிறது பார்த்து ஆச்சரியம் வந்துருச்சு. ஒரு நபிக்கு ஆச்சரியம் வருது. கால அண்ணா கால யா மரியம் அண்ணா லக்கி ஹாலா, மரியமே இது ஏது? நான் சோத்து முட்டையை கட்டிட்டு வரேன், எனக்கு முன்னால எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, ஏதுன்னு கேட்டேன். காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்தால வந்திருக்கு, அல்லாஹ் புறத்தால வந்திருக்குன்னு சொல்ற. அது சொன்ன உடனே நபிக்கு இருக்கிற அற்புதத்துக்கு பேரு மோஜிசா. ஒரு அற்புதம் நிகழ்ந்தால் நபிக்கு நிகழ்ந்தால் மோஜிசா, ஒரு மோமினுக்கு நிகழ்ந்தால் அதற்கு பேரு கராமத். ஃபாசிக்குகளுக்கு காஃபிர்களுக்கு நிகழ்ந்தால் அது இஸ்தித்ராஜ்னு சொல்லும், மோமினுக்கு நிகழ்ந்தால் அது கராமத்னு சொல்லும். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் மோமினான ஒரு சீதேவியா இருந்ததுனால அங்க நிகழ்ந்தது கராமத்து. மோஜிசாவுடைய ஒரு நபி ஒரு மோமினுடைய கராமத்தை பார்த்து கராமத்துள்ள பெண்மணின்னு தெரிஞ்சதுனால, அப்ப இந்த இடம் அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம், இது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கபூல் செஞ்ச ஒரு இடம், இது நல்ல இடம். தனக்கு நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை இருந்துச்சு. அவங்க கிட்டத்தட்ட 80-90 வயசு வரைக்கும் துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து, பிள்ளை இல்லாம. இப்ப அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்யலன்னு சொல்ல முடியாது. துவா கபூல் ஆகிற முறைகள் நம்ம விளங்க இல்லை. அல்லாஹ் துவா கபூல் செய்யற முறைகள் 3 விதங்கள் இருக்குன்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. ஒன்று, நீங்க கேட்டதை அல்லாஹ் உடனடியா கொடுத்துடலாம், நீங்க கேட்டதை கேட்டபடி அல்லாஹ் கொடுக்கலாம். அல்லது நீங்க கேட்டது உங்களுக்கு தகுதி இல்லாது இருந்தால், நீங்க கேட்கறத கொடுத்தா இருக்கிற ஈமான விட்டு நீ போயிடுவேன். அதனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம கேட்டதை கொடுக்காம நமக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தட்டி போடுறாங்க.
ஏன்னா என் அடியான் துவா கேட்டு அந்த துவா வீணா போகக்கூடாது, அதுக்கு பகரம் வேற ஒண்ணு கொடுத்துறாங்க. இந்த 2 முறையும் இல்ல 3வது முறை கேட்டதுக்குள்ள நம்மைய பட்டோலையில் எழுதிடுறாங்க அன்பர்கள். ஆக துவா 3 விதம். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பல காலம் துவா கேட்டாங்க, புள்ள கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் துவா கபூல் செஞ்சுக்கிட்டான். ஆனா அவர்களுக்கு விளக்கின அல்லாஹு ஜல்லஷானு சில இடங்கள்ல கேட்டா நான் உடனே கபூல் செய்வேங்கிறது காட்டிவிட்டான் அல்லாஹ். அதனால அவர்கள் ஒரு நபியா இருந்தும் முஅஜிஸாவுடைய நபியா இருந்தும் ஒரு வலியாவுடைய करामत பார்த்த உடனே हुनालिक दा ज़करिया रब्बहु, हुनालिक के माने क्या करते आप? आप क्या तर्जुमा करते इसका? हुनालिक दा ज़करिया रब्बहु, ये அங்கே கேட்கணும், வீட்டுல போய் கேட்கிறது தெரிஞ்சு போச்சு. இது ஒரு வலியுடைய விலாயத்துள்ள பெண்மணி, இவங்க அல்லா இடத்துல மக்பூலா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு ஒப்பான ஒரு சீதைன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்கள்ட்ட இங்க இருக்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நீண்ட காலமாக கேட்டு இன்னும் கிடைக்காத அந்த சாமா இங்க கேட்டா கிடைக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஹுனாலிக தா ஸக்கரியா ரப்பு, அங்கே பிள்ளைய கேட்டு. அன்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் காட்டுறான் ஒரு நபி வலியாவுடைய தர்பார்ல போய் துவா கேட்கிறாங்க. இப்ப இருக்கிற வஹாபி மூளை இல்லாதவன், இந்த வஹாபிக்கு பொதுவா மூளை கிடையாது, அது ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன்னா சர்க்கார் கேரளா கான்பரன்ஸ்ல சொல்றாங்க, ஒரு வஹாபி, அவனும் வஹாபி அவன் அப்பனும் வஹாபி, கொண்டு போய் தகப்பனுக்கு மூளையில ஏதோ கோளாறு ஆபரேஷன் பண்ண போயிருக்கான். அவன் மண்டை ஓட்ட கழட்டி மூளை எடுத்து கழுவிட்டு இருக்கிறான் டாக்டர். அது மூளை இன்னும் பொருத்தாமலேயே மறுபடி மண்டை ஓட்ட மாட்டி தையல் போட்டு கொண்டாந்து படுக்கையில போட்டான். உள்ள அடுத்த டாக்டர் அதை கழுவிட்டு இருக்கான். அவன் ஓடி வந்து சொன்னா, என்னப்பா மூடி மட்டையும் ஓட்ட தையல் போட்டீங்க, மூளை வெளியில இருக்கு. மறுபடி தூக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல உள்ள தூக்கிட்டு போனான். இவன் பையன் சொல்ற, அவனும் அதே வஹாபி. அவன் சொன்ன, வேணாம், ஒரு தடவை மண்டை ஓட்ட திறந்தது என்னால பார்க்க சகிக்கல, மறுபடியும் தகப்பனை கொண்டு போய் மண்டை ஓட்ட திறக்கிறீங்க, அந்த கன்றாவை என்னால பார்க்க முடியாது, வேணாங்க, அதை இனிமே தொடக்கூடாதுங்கிறான். அவன் டாக்டர்கள் சொன்னா, என்னடா இவனுக்கு தான் மூளை இங்க கழுவிட்டு இருக்கு, ஓ மூளை என்னாச்சு? உங்க ஒப்ப மூளை இல்லாம எப்படி, என்ன எப்படி மூளை இல்லாம என்ன செய்வாங்க? இவ்வளவு கூட சிந்திக்க ஆற்றல் இல்லைன்னு, மூளை தேவையே இல்லை, அப்ப நான் வஹாபியில சேர்த்துறேங்கிறான். விளங்குறீங்களா உங்களுக்கு? அதனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மூளையை பறி கொடுத்தவன அதுல சேர்த்தான். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. சரி, ஹாசில கலாம் என்னத்துக்கு போய் நாகூர் தர்பார்ல கேட்கிறேன், வலியுடைய பாருகா மக்பூலான பாருகா, அல்லாஹ்வுடைய கிருபையினால ஹாதா மின் ஃபضل ரப்பி, நான் பாதுஷா நாயகத்துடைய தர்பார்ல போய் அவங்க போய் முத்தம் போட்ட பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மண்ணை முத்தம் போட்ட பரக்கத்து. அதனால நீ இங்க துவா கேட்டு பாரு கபூல் செய்யறானா இல்லையான்னு. அங்க போறது ஒரு பக்கம், ஏன்னா அவங்க மண்ணை, அங்க இருக்கிற மண்ணை அங்க நின்று ஜியாரத்து செய்யறாங்களே, அவங்க காலடிப்பட்ட மண்ணை முத்தம் போட்டு பழக்கம் இருக்கு. அதனால அன்பர்களே, ஹல்மின் தாயிபின் ஹல்மின் சாயிலின் ஹல்மின் முஸ்தஃபின், இப்ப அல்லாஹ் அரை குவி கொண்டே இருக்கிறான். அதனால நீங்க உங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருங்க. சரி, இன்னும் இந்த இரவையில என்ன நடக்குது? இரவனுடைய உயர்வு தெரிஞ்சு போச்சு. என்ன நடக்குது இரவையில? மலாயிகத்துகள் இறங்குற, வானவர்கள் பூமியில இறங்குற. நம்ம கண்ணுக்கு தெரியாம போனாலும் குர்ஆன் இன்றைய வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கா இல்லீங்களா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, ரூஹுக்கு தஃப்சீர்ல பலவிதமான தஃப்சீர் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப சர்ச்சைக்குரிய விஷயம் தேவை. பொதுவாக உம்மத்துல கபூல் ஆகிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலாயிகத்துன்னு சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கா இருக்கிறதுனால அதுல சேர்த்துக்கிட்டாங்க. வர்ரூஹுன்னு சொல்லும் போது வாவு அத்துஃபுடைய வாவு வந்துருது, அதனால மாத்துஃப் அலையில கைரியத் வரும். அதனால சில பேர் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முராதல்ல, மலாயிகால வந்துட்டாங்க. ரூஹுங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹு வருது. பலர் பல மாதிரி தஃப்சீர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சர்ச்சையில் நாம போவேணாம். நமக்கு ஒண்ணு தெரிஞ்சு, இந்த இரவையில என்ன நிகழுது, இரவையில நிகழ்ந்தது என்ன? குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் லைலத்துல் கத்ர் வந்துட்டா என்ன நிகழுது? மலாயிகத்துமார்கள் இறங்குறாங்க. இறங்கி என்ன செய்யறாங்க? அன்பர்களே, ஒவ்வொரு முஸ்லிமையும் முசாஃபா செய்யறாங்க. அவன் மலை உச்சியில இருந்தாலும் சரிதான், பறக்கிற விமானத்துல இருந்தாலும் சரிதான், கடல்ல போற கப்பல்ல இருந்தாலும் சரிதான், அவன் மாட்டு வண்டியில போனாலும் சரிதான், வீட்டுல இருந்தாலும் சரிதான், அவன் பள்ளியில இருந்தாலும் சரிதான், மலக்குகள் முசாஃபா செய்யறாங்க. மோமினான அடியார் மலாயிகத்துமார்கள் முசாஃபா செய்யறாங்க. விளங்குச்சுங்களா அன்பர்களே? அவங்க சும்மா இறங்க இல்லை. சரி, இந்த இரவுல என்ன நிகழுதுங்கிறத நாம் ஈமான் வைக்கணும். ஈமான் வச்சால் அந்த லைலத்துல் கத்ருடைய உயர்வு தெரியும். இப்ப மலாயிகத்துமார்கள் இறங்குறாங்கன்னு சொன்னா
இப்ப கொஞ்சம் முஞ்சி ஹசரத் ரொம்ப ஹாஸ்யமான ஒரு செய்தி சொன்னான். யாரோ ஒரு நாட்டாக்கார பள்ளிவாசலுக்கு போறது இல்ல, வேற நாட்டாம பஞ்சாயத்து ஏதும் நாட்டாமக்காரர் இருந்து செய்ய வேண்டிய சில காரியங்கள் வந்தா கூட, கல்யாண போக்குவரத்து எல்லாம் வந்தா கூட தன்னுடைய அசாவை அனுப்பிச்சிருவான். நாட்டாக்காரர் வந்தாருங்கிறதுக்கு ஒரு அடையாளமா அப்படின்னு ஹஸ்தூர் செய்தி சொன்னான். இந்த மாதிரி செய்திகள் நடந்தே இருக்காது. தூக்கத்தை கலைக்கிறது சொல்றது பழக்கம். அப்படி சில நாட்டாக்காரர் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல தராவி தொழுவாதவனுக்கு கார் ரூபா அபராதம். தராவிக்கு பள்ளிவாசலுக்கு வராட்டி கார் ரூபா அபராதம். ஊர் பேரு சொல்லக்கூடாது. நான் இங்க பயானுக்கு போயிருக்கேன். தராவி முடிஞ்ச உடனே நாட்டாக்காரர் வெளியில உட்காந்து அட்டெண்டன்ஸ் மார்க் போட்டார். இந்த கார் ரூபா அபராதம் வசூல் பண்ணது. வராதவங்க எல்லாம் கார் ரூபா பணம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். வராதவன் அவ்வளவு பேரும் பள்ளிவாசலுக்கு வெளியில நிக்கிறான். ஏன்னா அந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது கார் ரூபா கொடுக்கலன்னா அபராதம் ஜாஸ்தியா போட்டுறாரு. அப்போ அது பள்ளிவாசலுக்கு வராதுக்குள்ள அபராதமா தெரியல, இவரை மதிக்காதுக்குள்ள அபராதமா தெரியுது. பள்ளிவாசலுக்கு முன்னாலே வந்து நிக்கிறான். தராவி தொழுகை உள்ள வரலங்கிறது கார் ரூபா அபராதம் போடுறாரு. கார் ரூபா வீட்டுல இருந்து அனுப்பலாம், ஆனா அவர் அபராதம் இங்க வந்து கட்டிட்டு போனுங்கிறார். அப்ப அவனும் கார் ரூபா கொடுத்தாலும் கொடுப்பேன், உள்ள வர மாட்டேங்கிறான் பள்ளிவாசலுக்குள்ள. அதுல ஒரு முட்டாளு 37,000 ரூபாய் புற ஒண்ணுக்கு அனுப்பிச்சிட்டான். அதாவது என்ன 30 நாள் எதிர்பார்க்காதீங்கன்னு 7,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டான் பள்ளிவாசலுக்கு. நான் நினைச்சேன் அல்லாஹ் அக்பர். அன்பர்களே, அப்படியெல்லாம் மக்கள் மலிந்து போன காலம். இதுல நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். குறைந்தபட்சம் இந்த இரவையில் அல்லாஹ் நம்மளை கண்விழிக்க வச்சிருக்கான். தூங்க விடாம எல்லாம் காப்பாத்தி கண்விழிக்க வச்சிருக்கான். உலமாக்களுடைய நல்லுபதேசங்கள் எல்லாம் கேட்க வச்சான். நான் சொல்றதுல செய்தி இல்லாம போனாலும் இதுவரைக்கும் உலமாக்கள் ஹசரத்து முசாஃபிரா வந்தேன்னு சொன்னாங்க. முசாஃபிருடைய துவாவே கபூல் ஆகுது. அவங்க நமக்கு அழகான துவா செஞ்சாங்க. ஒருவச்சேரி மதரசாவுடைய பேராசிரியர், அவங்க 30 வருஷ காலம் ஓதி கொடுக்குறவங்க. அவங்க இன்னைக்கு இன்னான் சல்லா சூராவுக்கு அழகான விரிவுரை கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஆரம்பிச்சு ஒரு ஆயத்துல அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க. வஹியை பத்தியே கொண்டு போயிட்டாங்க. உண்மையில அதுவும் நம்ம வயசுல கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. வஹி எவ்வளவு பாரமா இருந்துச்சுன்னு பத்தி சொன்னாங்க. கடுமையான பனி காலத்துல குடு குடு குடுன்னு நடுங்கக்கூடிய காலத்துல நபி அவர்களுக்கு வஹி இறங்கினா முத்து முத்தாக வேர்த்து கொட்டி விடும். அவ்வளவு பாரமா இருந்துச்சு அந்த வஹி. சொன்னாங்களே ஒட்டகை உட்கார்ந்துருச்சு. ஒரு சஹாபியுடைய தொடையில நபி அவர்களுடைய கால் முட்டுக்கால் பட்டுட்டா பூமிக்குள்ளால சொருவது போல இருந்துச்சு. பூமிக்குள்ளால போட்டு காலை புதைக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு பாரம். சரி, அது நமக்கு விளங்க முடியும். அப்போ வஹி பாரமானது தான். அதை தாங்கக்கூடிய உள்ளம் நபிக்கு தான் கொடுத்தா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இப்ப ஹஜ்ரத் ஓதுனாங்க, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் அலல் ஜபல், மலையில் இறக்கி இருந்தா அது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால எல்லாம் சுக்குநூறா போயிடும். அப்ப மலைகளும் தாங்க முடியும். ஹதீசுகள் பல மாதிரி வந்திருக்கு. பிந்தின கடைசி 10 ஒத்தைப்பாடான இரவுகள்ல லைலத்துல் கத்ரை தேடிக்கங்க. 21, 23, 25, 27, 29 தேடுங்க. ஒரு சில ரிவாயத்துல ரெட்டப்பாடுல தேடுங்க. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, கடைசி 10 தினங்களும், ரமதானுடைய கடைசி 10 நாட்களும் மூமினான அடியார்கள் கண் விழிச்சு லைலத்துல் கத்ரை தேடுங்க. இப்ப நாம தேடுறது ஒரு பக்கம், வந்த லைலத்துல் கத்ரையே மதிக்க தவறி இருக்கு. நண்பர்களே, மகான்கள் எல்லாம் தேடணும்னு சொல்றாங்க. லைலத்துல் கத்ரை வருஷமெல்லாம் கண் விழித்து தேடணும்ங்கறாங்க. ஒரு சூஃபி சொல்றார், ஹர் ஷப் ஷபே கத்ர் என்று சொல்றார். எனக்கு ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ர் தான் சொல்றார். ஏன்னா என்னைக்கு லைலத்துல் கத்ர்னா ராவெல்லாம் கண்ணு முடிச்சு தேடுனேங்கறார். நண்பர்களே, ஒரு சில மகான்கள் சொன்னாங்க ரபியுல் அவ்வல்ல லைலத்துல் கத்ரை சந்திச்சேங்கறார். லைலத்துல் கத்ர் தாயிரா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாசத்துல வர்றது இல்ல. பல வருஷங்கள் பல மாதங்கள்ல மாறி வருது. நான் ஒரு வருஷம் லைலத்துல் கத்ரை ரபியுல் அவ்வல்ல பெற்றுக்கொண்டேன் என்றார். என்ன இதெல்லாம் இக்திலாஃபான செய்திகள். உம்மத்துல ஏகோபித்து முடிவு என்ன, ரமலானுடைய 27 லைலத்துல் கத்ர். ஏன்னா அது பொருத்தமா இருக்கு. ஏன்னா குர்ஆன்ல மறுபக்கத்துல அல்லாஹ் தஆலா வேற ஒரு பக்கத்துல ஷஹரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அது ரமலான் எப்பேற்பட்ட மாதம், அதுல குர்ஆன் அருளப்பட்டுச்சு. அப்ப மறுபக்கத்துல இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல குர்ஆன் இறக்கணும்ங்கறான். ஒரு பக்கம் ரமலான்ல இறக்கணும்ங்கறான்ல. அப்ப நிச்சயமாக குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவு ரமலான்ல தான் இருக்கணும். ஆகையினால இந்த ரமலானுடைய 27 தான் லைலத்துல் கத்ர்னு வச்சிருக்கோம். சரி, இன்னைக்கு 27 லைலத்துல் கத்ருங்க. நேத்து கோலாலம்பூர்ல நேத்து லைலத்துல் கத்ர். நமக்கு முன்னால கிழக்க இருக்கிறவங்க ஒரு நாள் முந்தி போற தெரிஞ்சு போச்சு. அப்ப அது லைலத்துல் கத்ரா, இது லைலத்துல் கத்ரா? இந்த சச்சரவுல போனான்னு சொன்னா லைலத்துல் கத்ரை கொண்டாட மாட்டேன். நீ எந்த இரவை லைலத்துல் கத்ராக மதிச்சியோ அல்லாஹ் தன் கருணையை கொண்டு அந்த லைலத்துல் கத்ரா ஆக்கி கொடுறான். இது ஞாபகம் வச்சு. அதனால தான் உம்மத்துல உலமாக்கள் ஏகோபித்து
இந்த 27 கொண்டாடும்படி ஆக்கிவிட்டாங்க. அப்படித்தான் இன்றைய வரைக்கும் கொண்டாடி கொண்டு வரும். ஹாசிலுக்கலாம் கொண்டாடுறதுன்னு சொன்னா ஹதரத்து சொன்னாப்பல பள்ளிவாசல்ல கூடி தராவீஹ் தொழுதுபிட்டு யாராச்சும் ஒரு ஆலிம்சாவை பயான் செய்ய வச்சு கேட்டு முடிச்சுவிட்டு அதுக்கு பிறகு நீளமா ஒரு துவா ஓதிவிட்டு பூந்தி போட்டதை கையில கொடுத்தா இறங்கி போச்சு. ஹசரத் சொன்னாங்க ஒரு நாட்டக்காரர் பெஞ்சாதி தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு லைலத்துல் கத்ர் இன்னைக்காச்சும் பொங்க பள்ளிவாசல் தள்ளி விட்டாங்க. அது இந்த மாதிரி மின்சார விளக்கு இல்லாத மண்ணெண்ணெய் விளக்கு இருந்த காலம். அதுல அந்த பள்ளியில மண்ணெண்ணெய் விளக்கு மேல இருந்துச்சு. இவர் போய் நின்றா பேசுவாங்க நேரா பின்னா நாட்டக்கார வச்சுக்கல சைட்ல நிக்க மாட்டார், நேரா பின்னால் நின்றாரு. விளக்குல இருந்து எண்ணெய் சொட்ட ஆரம்பிச்சிச்சு. அவர் ருக்குவும் போல சஜிதாவும் போல நிலையாவே நின்றாருன்னா சாசியமான செய்தி சொன்னா என்னன்னு கேட்டா லைலத்துல் கத்ர் இறங்குதுங்கிறாங்களே, வாசனையா அவருக்கு நல்லா இறங்குதுன்னு சொல்றாங்க மண்ணெண்ணெய் வீச்சது. சரி, இது ஹாசியமா சொல்றது லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்துக்கு அது. அன்பர்கள், இந்த இரவையில நடப்பதை நாம் நம்ப வேண்டும். இப்ப முந்தி என்ன நம்பணும்? இந்த இரவையிலே தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலாயிகத்துமார்களும் இறங்குறாங்க. ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வந்திருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் முசாஃபா செய்றாங்க. யார் அதிகமா முசாஃபா செய்றாங்க? நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க விவகாரம் செய்தவர்களும் முசாஃபா செய்றாங்க. தேடி தேடி நோன்பாளிகள் நோன்பு திறக்க பசியாற்ற நோன்பாளிகளுக்கு பசியாற்ற உபகாரம் செய்றாங்களே அவங்கள முசாஃபா செய்றாங்க. அவர்கள் முசாஃபா செய்வதற்குள்ள அறிகுறி என்னன்னு கேட்டா ரோம கால்கள் சிலிர்க்குமா, கண்ணுல கண்ணீர் வடியும் எடுத்துருக்கு. சில அலாமத்துகள் எழுதியிருக்கிறாங்க. ஹாசிலுக்கலாம் நம்ம ஈமான்ல என்ன வைக்கணும்? இன்னைக்கு லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ்வுடைய மாமரர்கள் இறங்குறாங்க. சரிங்க, ஏன் இன்னைக்கு இறக்கணும் அவர்கள? இனி மத்த நாளையில மலக்கள் வரலீங்களா? சகஜமா வர்றாங்க, காலமால மலக்கள் வர்றாங்க, பாதுகாப்புக்கு வர்றாங்க, போறாங்க. சில மலக்கள் காலையில வர்றாங்க, மகரிப் வரைக்கும் இருக்கிறாங்க, அவங்க போயிடுறாங்க. மறுபடியும் மகரிபுக்கு வர்றாங்க, அவங்க ஃபஜர்ல போறாங்க. ஹத்தாக்கு மதீனே முனவ்வரா இருலோக ரட்சகர் இன்றைக்கு அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய அந்த இடத்துல ஓய்வு இல்லைங்க, நமக்காக பிழை பொறுக்க தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. நபி அவர்கள் இருக்கக்கூடிய புனித ரவுதாவில் ஒரு ரிவாயத்தை நான் மதீனாவில் பயான் செஞ்சு அங்கேயே ஒரு ஆலிம் வந்து உங்களுடைய வாசை என்னைக்குமே நான் சந்தேகப்பட்டதில்லை, ஆனா இந்த ரிவாயத்து எந்த கிதாபுல வருதுங்க, ஏன்னா நான் வெளியில சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, இது எந்த கிதாபுல வருதுன்றாரு. நான் சொன்னேன் எல்லா கிதாபு பேரையுமா இப்ப யாபத்துல வச்சுக்கிட்டே இருக்க முடியும், ஆக கிதாபுல தான் வருது, ஏன்னா ஊருக்கு போய் பார்த்து எழுதுறேன்னு சொல்லிட்டோம். என்ன ரிவாயத்தது? இருலோக ரட்சகருடைய ரவுதாவில காலையிலே 70,000 மலக்குகள் இறங்கி வர்றாங்க. அவங்க மகரிப் வரைக்கும் நபி அவர்களுக்கு சலாத்தும் சலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. மகரிபான உடனே அந்த 70,000 மலக்குகள் போயிடுறாங்க. மறுபடியும் மகரிபுக்கு புது மலக்குகள் 70,000 பேர் வர்றாங்க. அவங்க ஃபஜ்ர் வரைக்கும் தங்கி சலவாத்தும் சலாமும் சொல்றாங்க. அவங்க போனது பேர் மறுநாள் ஃபஜ்ர்ல மறுபடியும் 70,000 பேர் வர்றாங்க. இப்படியாக நபி அவர்கள் மறைந்த நாளையிலிருந்து நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு தடவை வந்தவருக்கு மறு சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுக்க இல்லையா? இது அந்த ரிவாயத்தில் எழுதப்பட்டது. அப்ப எவ்வளவு மலக்கள் வந்திருப்பாங்க, இன்னும் எவ்வளவு பேர் வரப்போறாங்க உலகம் உள்ள வரைக்கும். வாமா யாலம் ஜுனூத ரப்பிக இல்லாஹுன்டான், உங்க மல ரப்புடி அந்த பட்டாளத்தை, அந்த மலக்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் தவிர யாருக்கு தெரியாது, அவ்வளவு மலக்கள் இருக்கிறாங்க. அன்பர்களே, இங்க தனஸ்ஸலுல் மலாயிகான்னு வந்திருக்கு, மலக்குகளை இறங்குறாங்க மலக்கள். அப்ப எத்தனை பேரு? ஏராளமா இறங்குறாங்க அன்பர்களே, ஏராளமா இறங்குறாங்க. ஏன் படகுல ஒரு முஸ்லீம் போறான் மீன் பிடிக்க, ஒரு மீனவன் இன்னைக்கு முஸ்லீம் படகுல போறான், அவன் அல்லாஹ்வுடைய திக்ர் ஃபிக்ர் தஸ்பீல இருப்பானே, ஆனா லைலத்துல் கத்ர மதிச்சிருக்கான், லைலத்துல் கத்ர கொண்டாடுறான். கட்டாயம் ஒரு மலக்கு அவருக்கு துவா செய்யணும், அவனை முசாஃபா செஞ்சுதான் போகணும். அவரும் அந்த படகுல போய் தான் அவனு மீன் பிடிக்கிறவங்க கூட, அவன் போறான் மீன் பிடிக்க, இவர் போறார் அவருக்கு துவா செய்ய. அன்பர்கள், ஆக மலக்குகள் இறங்குறாங்க. இதை நாமளும் ஈமான்ல வைக்கணும். மலக்கள் இன்னைக்கு இறங்கி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வர்றாங்க. எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. இந்த இன்னும் விரிவா இருக்குது. இது எல்லாம் எவ்வளவு தூரம் நடக்குதுங்க? எது வரைக்கும் நடக்குது? ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் துலு ஆகிற வரைக்கும், ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கு. அப்ப லைலத்துல் கத்ர் ஆரம்பமானது எப்பங்க? இரவு எப்ப ஆரம்பமாச்சு லைலத்துல் கத்ர்? சாயந்தரம் 6:40. இப்ப எத்தனை மணிக்கு நோம்பு திறந்தோம்? 6:40க்கு லைலத்துல் கத்ர் வந்துச்சு. லைலத்துல் கத்ர் எப்ப இப்ப நம்ம விட்டு போவோம்? ஃபஜ்ருக்கு போவோம். அப்ப இப்ப நீண்ட லைலத்துல் கத்ர் நாம என்ன செஞ்சு விட்டோம்? ராத்திரி 10 மணிக்கு தராவி தொழுக போனா லைலத்துல் கத்ர் நமக்கு 10 மணிக்கு தான் வருது. மிட்டாய் பொட்டலம் வாங்கி வெளியில வந்தா லைலத்துல் கத்ர் போயிடுது. அப்ப அல்லாஹ் விரிவா கொடுத்த லைலத்துல் கத்ர் நாம ரொம்ப சுருக்கிக்கிட்டோம், நம்மளுடைய நசீபுக்கு வரும். நான் உதாரணம் சொன்னா மனசு கஷ்டமா இருக்கும். ஆக அன்பர்களே, எவ்வளவு விரிவா இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ள தவறி இருக்கிறோம். போன காலம் போகட்டும், எஞ்சி காலம். சரிங்க, இந்த மலாயிகத்துமார்கள் ஏன் வர்றாங்க? மலாயிகத்துமார்கள் இருக்கிறாங்களே,
அவங்க ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து படைக்கும் பொழுது ஒரு ஆட்சேபனை செஞ்சாங்க, ஒரு ஆட்சேபனை குரல் எழுப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஹிலாஃபத்தை கொடுக்க போறேன், அவர்களை ஹலீஃபா ஆக்க போறேன் பூமியிலன்னு சொன்ன உடனே ஒரு ஆட்சேபனை செஞ்சாங்க. அந்த ஆட்சேபனை இன்னைய வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன அது இருக்கத்தான் செய்யாது. சமதுக்கு ஹிலாஃபத்தை எப்படி கொடுத்தாங்க? ஃபைசிஷாவுக்கு ஹிலாஃபத்தை ஹைதராபாத் ஷேக் எப்படி கொடுத்தாங்க? இவர் ஆலிம் இல்லையே, எங்கேயும் ஓதி சனது வாங்கலையே, சர்டிபிகேட் இல்லையே கையில, இவருக்கு ஹிலாஃபத்தை எப்படி கொடுத்தாங்க? விளங்குச்சுங்களா? ஒரு ஆட்சேபனை குரல் இருந்து கொண்டே இருக்கும், ஒவ்வொரு காலத்திலும் இருந்துச்சு. அப்ப ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபான்னு அல்லாஹ் சொன்ன உடனே மலாயிகமார்கள் குரல் எழுப்புறாங்க, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது, பூமியில ஃபசாது பண்றவரையா நீ கலீஃபா ஆக்க போற? வயஸ்ஃபிகு திமா, இன்னும் இரத்தம் சிந்தக்கூடியவர். அப்போ மலாயிகமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிச்சளங்கள் செய்யக்கூடிய பாவங்களை முன்னால வச்சாங்க, அவர்கள் செய்ய போற தவறுகளை முன்னால வச்சாங்க. பாவம் செய்யக்கூடியவர்களுக்காக நீ ஹிலாஃபத்து கொடுக்க போற? அல்லாஹ் உனக்கு மாறு செய்யக்கூடியவர்களே நீ கலீஃபா ஆக்க போற? நீங்களும் விளங்கிங்க, ஷைக் யார கலீஃபா ஆக்குறாங்க? அல்லாஹ்வே யார கலீஃபா ஆக்குறான்? மாறு செய்யறவர்கள் தான் கலீஃபா ஆக்கணும். அல்லாஹ் பை மலாயிகமார்கள் கேட்டது அதான், தஜாலு ஃபியா மை யுஃப்ஸிது, ஃபசாது பண்றவர்களுக்கு ஹிலாஃபத்து கொடுக்குறேன், பூமியில ரத்தம் சிந்தறவர்களுக்கு ஹிலாஃபத்து கொடுக்க போற அல்லாஹ். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்களும் செய்யக்கூடிய பாவங்களை எடுத்து சொல்லிவிட்டு தாங்களுடைய தூய்மையை சொல்லிக்கிட்டாங்க. வநஹனு நுஸப்பிஹு வ நுகத்திஸு லக, நாங்க உன்னுடைய தக்தீஸ், உன்னுடைய தூய்மையை, உன்னுடைய தஸ்பீஹ் செய்றோம். அதாவது தங்களுடைய இபாதத்தை முன்னால வச்சாங்க. விளங்குங்க விளங்குங்க, நல்லா விளங்குங்க. அவர்களுக்கு தகுதி இல்லைங்கிறதுக்கு என்ன வச்சாங்க? அவங்க செய்ய போற தவற வச்சாங்க, தாங்களுடைய தூய்மையை வச்சாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விளக்குனா மலாயிகமார்களுக்கு ஹிலாஃபத்துடைய அடிப்படை, ஹிலாஃபத்துடைய பினாய ஹிலாஃபத், அது அமல் இல்ல, செயல் இல்ல, அது இல்முன்னு காமிச்சாங்க. அதனால அல்லாஹு தஆலா வஅல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா வஸ்துக்களுடைய அஸ்மா கத்து கொடுத்தாங்க. மலாயிகமார்கள்ட்ட விட்டா போட்டு சும்மா அரல்லஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்பியுனி பி அஸ்மாஇ ஹாஉலா இன் குன்தும் சாதிகீன், நீங்க மெய்யர்களாக இருந்தா நீங்க சொல்லுங்க இந்த பேரெல்லாம். அவங்களுக்கு என்ன தெரியும் இஞ்சி பூண்டு பேரு? மலாயிகமார்களுக்கு கடுகு கசகச ஜீரகம், இது அவங்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு தான் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் ஒப்பிச்சு விட்டாங்க. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிரூபிச்சான். அல்லாஹ் என்ன நிரூபிச்சான்? ஹிலாஃபத்து கொடுப்பதற்கு ஹிலாஃபத்திற்குள்ள அடித்தளம், அதற்குள்ள அஸ்திவாரம் இருக்கு. அது நீங்க சொல்ற மாதிரி கிரியைகள் அல்ல, செயல்கள் அல்ல, இல்ம வச்சுதான் நான் கலீஃபா ஆக்குறேன்னு காமிச்சிட்டான். அதனால நீங்க சமது மௌலானாவுக்கு பின்னால சுத்தறீங்க, அவர் இஷ்ராக்கு தொழுலியே, அவ்வாபையின் தொழுலியே, நீ தொழுகைக்கு பின்னால சுத்திக்கிட்டே இருக்கிற. நல்லா தொழுகுங்க, இன்னும் கூட தொழுகுங்க, தொழுகை நல்ல இபாதத்து, அல்லாஹ்வுக்கு பிரியமான இபாதத்து. ஆனா இஷ்ராக்கு அவ்வாபை நஃபிலான இபாதத்து. பை நஃபில் எல்லாத்துலயும் இருக்கு. நஃபிலுக்கு விளக்கம் தெரியாது சமுதாயத்துக்கு ரொம்ப பேருக்கு. நஃபில் என்று சொன்னால் அதுக்கு தாரீஃப் முஷாபே ஃபர்ஸ் ஹோனா, ஃபர்லுக்கு ஒப்ப அந்த செயல் இருக்கணும், ஃபர்லான தொழுகையை போல இருக்கணும், அவ்வளவுதான் பேச்சு. நஃபிலான நோன்பு வச்சா ஃபர்லான நோன்பு மாதிரி தான். ஃபர்லான இப்ப ரமலான் நோன்புல என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, மனைவியை தொடக்கூடாது, குடிக்க கூடாது, இல்லைங்களா? நஃபிலான நோன்பு வச்சா சாப்பிடக்கூடாது, சாய் குடிச்சுக்கலாமோ? முஷாபே ஃபர்ஸ் ஹோ, நஃபிலான ஒவ்வொரு வணக்கமும் ஃபர்லுக்கு ஒப்ப இருக்கணும். மகர் இக்தியாரி ஹோ, அது கட்டாய வணக்கமா இருக்கக்கூடாது, தன் இஷ்டபூர்வ வணக்கமாக இருக்கணும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நீ நஃபில் 2 ரக்காத் தொழுது, அது என்ன? நஃபிலான தொழுகை. ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை சொல்லிட்டு இருக்கான், அவன் என்ன செய்யறான்? நஃபிலான வணக்கத்துல இருக்கிறான். விளங்குதுங்களா நான் சொல்றது? ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது ஃபர்து வயசுல ஒரு தடவை, பாக்கி வயசெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது நஃபில். நீ நஃபிலான தொழுகை தொழுது, அவன் நஃபிலான திக்ர் செய்யறான். நீ ஆட்சேபனை என்ன செய்யற? ஒன்ன மாதிரி அவன் தொழுவில்லைங்கிற. என்ன ஒண்ணு வெறும் பேச்சாத்தான் இருக்கு, தொழுகை காணும். அத்தீனு அந்நசியா, மார்க்கமே பேசிக்கிட்டே இருக்கிறதான், குர்ஆனும் பேசிக்கொண்டே தான் இருக்கு, ஹதீஸும் பேசிக்கொண்டே இருக்கு. அமல் எப்போ செய்ய? அமல் அமல் ஒது பேணுதல் இல்லை, உன் நில பேணுதல் இல்லை, உன் உள்ள சுத்தமாக இல்லை. குத்துபு நாயகம் சொல்ற மா தஸ்தஹி அன் தக்கூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற வெக்கம் இல்லை. வலக அல்ஃபு மஅபூத், 1000 கள்ள தெய்வங்களை உள்ள வச்சிருக்கிற, 1000 இலா உள்ள வச்சிருக்கிற. அல்லாஹ்வே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ற, அல்லாஹ் தவிர வேற இலா இல்லன்னு வாயால சொல்ற, உன் உள்ள மாத்தமா இருக்கு. அன்பர்களே, நஃபிலான இபாதத், ஒரு மனுஷன் நஃபிலான நோன்பு வைக்கிறான், ஒரு மனுஷன் நஃபிலான திக்ர் செய்யறான், ஒரு மனுஷன் நஃபிலான ஜகாத் ஃபர்து, ஜகாத்துக்கு அப்பால செய்யக்கூடிய தான தர்மம் நஃபில், ஐங்கால தொழுகை ஃபர்து, அதற்கு அப்பால நீ தொழுகிறதெல்லாம் நஃபில். ஒவ்வொன்றையும் விளங்கிக்க. அப்ப நீ ஒரு நஃபில் செய்யற, அடுத்தவன் இன்னொரு நஃபில் செய்யறான்.
நீ நஃபிலான தொழுகிற, ஒரு மனுஷன் நஃபிலான நோன்பு வச்சிருக்கான், ஒரு மனுஷன் நஃபிலான தான தர்மம் செய்யறான், ஒரு மனுஷன் நஃபிலான திக்ர் செய்யறான். ஆக எல்லாரும் நஃபிலான இபாதத்து செய்யறான். விளங்குச்சுங்களா? அதுல ஒருத்தர் மேல ஒருத்தர் சேர்த்து வாரி பூசி கூட இது விளக்க தெரியாத சில பேர் தடுமாறி கொண்டே இருக்கிறான். திக்ர்ல இருங்க, பரக்கத்து ஜாஸ்தி. தொழுகைக்கும் திக்ர் தான், தொழுகையும் திக்ர் தான். தொழுகையில தொழுகை ராசுல் இபாதா, வணக்கங்களில் தலை சிறந்த வணக்கம். நல்ல சிறப்பா தொழுகுங்க. லைலத்துல் கத்ருடைய ராவையில தொழுகிற ராவையில பயான் செஞ்சே முடிச்சு விட்டாங்களே. மார்க்க ஓதுறது பயான் இல்லையா? மன் தஅல்லம பாபம் மினல் இல்மி, ஒரு மனுஷன் மார்க்க ஞானத்துல ஒரு பாடம் படிச்சுக்கிட்டான், மார்க்க சட்ட திட்டங்களை ஒரு மசலா படிச்சுக்கிட்டான் ஒரு மனுஷன். அமல பிஹி, அந்த படிச்ச பாடத்தை வச்சு அமல் செஞ்சான். வலம் யாமல், அல்ல அமல் செய்யல, செஞ்சான் செய்யல, அங்க படிச்சான், மார்க்கம் படிச்சான், மசலா படிச்சான். அந்த மாணவனுடைய அந்தஸ்து எவ்வளவு இருக்கு? கான அஃதலு மின் ஐ யுஸல்லி அல்ஃப ரகாத்தின் ததவ்வா, 1000 ரகாத்து நஃபில் தொழுவதை காண உயர்ந்தவன் ஆயிட்டான். அந்த நீ எங்க போயிட்டே இருக்கிற? ஒரு நேரம் இருக்கு, அவசியம் இருக்கு, மக்களுக்கு தொழுதுகிட்டே இருக்கணும். ஒரு நேரம் இருக்கு, மக்களுக்கு அறியாமை அகற்றி ஞானத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஞானத்தை ஊட்டக்கூடியவர்களை பார்த்து நீ ஆட்சேபனை செய்யற என்ன? அவ்வளவு அதிகமா பேச்சு இருக்கிற அளவுக்கு தொழுகை காணுமே. ஆரம்ப காலத்துல சஹாபாக்கள் நீ தொழுத அளவுக்கு இங்க தொழுதாங்க. அவங்க உருவிய வாழ்வுடைய குதிரையினுடைய முதுகலை சுத்தி கொண்டே இருந்தாங்க. ஜிஹாதுடைய நேரம் அங்க பரலான தொழுகை ஒரு ரக்காத் தொழுது, ஒரு ரக்காத் பின்னால வந்துட்டாங்க. அவசியத்துக்கு தக்கபடி மார்க் அவசியப்படும். ஒரு சமயம் இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ظஹர் தொழுது இருக்கிறாங்க. ظஹருக்கு பின்னால நபி அவர்களுடைய 2 ரக்காத் சுன்னத், வளமையா நாயகம் செய்யற சுன்னத், அது உம்மத்து கட்டாய சுன்னத். ظஹர்ல முன்னால 4 ரக்காத், பின்னால 2 ரக்காத் ஹனஃபி மதஹப் கட்டாய சுன்னத் இருக்கு. ஒரு சமயம் ஒரு வஃப்த், ஒரு தூதுக்குழு இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இஸ்லாம்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து தொழு வச்சதோட வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே இஸ்லாத்தை பத்தி விளக்கிக்கிட்டே இருந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், தங்க வழக்கமா தொழுகிற சுன்னத்தை விட்டுவிட்டீங்களே, வெறும் பயான் ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு யாரும் கேட்கல. ஏன்னா அவர்கள் சஹாபாக்கள், நம்மள மாதிரி ஆளுங்க. நாமளா இருந்தா அங்க குழப்பிட்டு நின்று இருப்போம். அன்பர்கள், மார்க்கத்தை விளங்குறதுக்கு பாடுபடும். விளங்காத விஷயங்கள்ல தர்க்கம், தகராறுகள், சர்ச்சைகள் அது கூட சரி ஆசிரியக்கலாம். இது இடப்பேச்சு. லைலத்துல் கத்ர் இந்த புனிதமிக்க இரவு நம்ம விட்டு இன்னும் சில மணி நேரங்கள் அது கடக்க இருக்கு. இந்த இரவையில நாம இன்ஷா அல்லாஹ் சஹர் செய்ய போறோம். அதுவும் லைலத்துல் கத்ர்ல செய்யற இரவு தான். அப்ப அந்த சஹரும் என்ன ஆகுங்க? அதுவும் ஒரு 1000 சஹர் செய்வதை விட உயர்ந்ததா போயிடுச்சு. இன்னைக்கு கேட்கிற பயான் 1000 பயானை விட உயர்ந்தது. 1000 மாசத்து பயானை விட, 1000 பயான் இல்ல, 1000 மாதங்களுடைய பயானை விட சிறந்தது தான். ஆகையினால மதிக்க கற்றுக்கொள்ளும். பாருங்க, இஸ்லாத்தை மதிக்கணும், மார்க்கத்தை மதிக்கணும், அல்லாஹ்வை மதிக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலை மதிக்கணும், அல்லாஹ் ரசூலுடைய சொல்ல மதிக்கணும், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை மதிக்கணும், அல்லாஹ் ரசூல் எதை மதிக்க சொன்னாலும் அதை மதிக்கணும். இப்ப நம்மள்ட்ட அந்த ஒரு பழக்கம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் மதிக்க சொன்னதை அவமதிக்க முற்படுகிறோம். அதனாலதான் முசீபத். அன்பர்களே, ஷைத்தான் கொப்பன் 6,70,000 வருஷம் தொழுதான். அவன் சஜிதா நெத்தி படாத இடம் இந்த பூமியில கிடையாது. எவ்வளவு வருஷம் தொழுதான்? 6,70,000 வருஷம் ஒரு ரிவாயத்து சஜிதா செஞ்ச பூமியில. அவன் செஞ்ச பாவம் என்ன? கள்ளு குடிக்கல, ஜினா செய்யல, வட்டி வாங்கல, திருட இல்ல, கொலை செய்யல, கொள்ளை அடிக்கல, இந்த மாதிரி பாவமே செய்யல. வேற அவன் அல்லாஹ்வுடைய சமூகத்தை விட்டு லானத்து செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்டது காரணம் என்ன? என்ன பாவம் செஞ்சான்? அப்படி பெரிய பாவம். அல்லாஹ் மதிக்க சொன்னவர்களை அவமதித்தான். இன்னைக்கு அந்த பாவம் சமுதாயத்தில் மலிஞ்சு போய் ஆலிம் உலமாக்கள் மக்கள் அவமதிச்சு பேசுறாங்க. ஆலிம் சாவு போயிட்டாரு, அவர் தான் யோக்கியரா, இவர் தான் யோக்கியரா, இப்படியும் ஒவ்வொருத்தையும் போட்டு. ஷேகுல் ஜக்கரியா மௌலானா எழுதியிருக்கிறாங்க, உலமாக்களை பத்தி நீ புறம் பேசாது, அவர்கள் செய்யக்கூடிய மார்க்க சேவையை அவர்களுடைய முழு பாவங்களுக்கு பரிகாரம் அல்லாக்கி. அப்படியே மனித தன்மை. ஆலிம் ஷா நபி இல்லை, நபிமார்கள் பாவம் செய்து விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். வலிமார்களையும் மஹ்பூஸ்னு சொல்றாங்க. நபிமார்கள் மாசூம், வலிமார்கள் மஹ்பூஸ். நம் போன்றவர்களுக்கு கேரண்டி இல்லை. வலியை கொண்டு கூட பெரும்பாவம் நிகழலாம், அவருக்கும் பூர்ண கேரண்டி இல்லை. அப்ப இன்னைக்கு சமுதாயத்தில் புறம் பேசுற பழக்கம். யாரை பத்தி புறம் பேசுறாதுலையும் ஆலிம் உலமாக்களை பத்தி புறம் பேசுறோம். நமக்கு சொல்ல வந்துட்டாரு, இவர் என்ன நேர்மையா, இவர் என்ன யோக்கியரா? அல்லாஹு அக்பர். அன்பர்களே, ஷேகுல் ஜக்கரியா மௌலானா எழுதுறாங்க, நீ பேசுற நீ புறம் பேசுவது கொண்டு அவருடைய பாவங்கள், அவர் செய்த நன்மை, அவர் சன்மார்க்கத்துக்கு சேவை செய்தாரு,
அந்த சேவையின் காரணமாக அவர்கள் செய்த தவறு மன்னிக்கப்பட்டு போயிடும். அவர்களை பத்தி புறம் பேசினதுனால ஓ பட்டோல கருப்பா போயிடும். தேரா நாமே அமல் சியா ஹோ ஜாத்தான்னு எழுதிருக்காங்க. பதாயில ரமதான்ல படிச்சுப்பாங்க. விளங்குச்சுங்களா? அதுலயும் புறம் பேசுவது மௌத்தா போன ஒரு மையத்தை கடிச்சு திங்கிறது சம். அயுஹிப்பு அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைதா. ஒரு சகோதரன் மௌத்தா போன சகோதரனுடைய இறைச்சி நீ கடிச்சு திம்பியா? அந்த அதற்கு சமம்ங்கிற அல்லாஹ் கீபத். ஒரு பக்கம் குர்ஆன்ல தடை, ஹதீஸ் ஷரீஃப்ல தடை. அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. இருக்கா இல்லீங்களா? ஏன் அஜத் இருக்கா? ஜினா ரொம்ப சின்ன பாவமா? தன் மனைவி அல்லாத வேற்று பெண்கள் இடத்துல நிக்கா இல்லாம விபச்சாரம், அதாவது நிக்காயில் திருமணம் இல்லாம வேற்று பெண்கள் இடத்துல தகாத முறையில் நடந்து கொண்டது அது ஜாயிஸா இல்ல? பெரிய பாவம் இல்லைங்களா? சின்ன பாவமா? பெரிய பாவம் தாங்க. அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினான்னு இருலோக ரட்சகர் சொன்னா அப்ப எது பெரும்பாவம்? அப்ப இன்னைக்கு புறம் பேசினவன யாருமே பாவியா பார்க்க இல்லை. புறம் பேசுறவன யாரும் பாவியா பார்க்க இல்லை. தப்பி தவறி ஒரு மனுஷன் ஜினா செஞ்சுட்டா அவனை எல்லாரும் ஏசுறான், பேசுறான், கேவலமா பேசுறான், எல்லாம் செய்யறான். அதுலயும் யாரு ஜினா செஞ்சானோ அவன் தான் அவனை முந்தி கல்லால் அடிக்கிறான். நல்ல மனுஷன் பேச்சு. ஆனா கீபத்து செய்யறவனை யாருமே இன்னைக்கு கெட்டவனா பாக்குறது இல்லை. அவன நல்லவனா. அதுல கீபத்து பேசுறதுக்கு ஆள் வேணுமே. முறியுது கிடைச்சா, யாரும் கிடைக்கலன்னா முறியுது. அவன் பலாவை கழுவிக்கிட்டே இருக்குது. என்னத்துக்கு உன் பட்டோலையை கருப்பாக்குற? உனக்கு என்ன தெரியும் முறியுதுண்டா? முறியுதுக்கு விளக்கம் சொல்றாரு ஒருத்தர். அதாவது காலையில் கோழி பிரியாணி, மதியம் மாட்டு பிரியாணி, இரவியில் ஆட்டு பிரியாணியை வயிறு படைக்க உண்டு, அத்துடன் அரைப்படி பாலை கால்படி பாலாக சுண்ட காய்ச்சி அதில் குங்குமப்பூ இட்டு குடித்து வரக்கூடியவர்கள் தான் தற்கால ஷேகுமார்கள் என்று ஒரு ஆலிம் ஷா தஞ்சாவூர்ல நடந்த ஜமாத்துல் உலமா மகாநாட்டில் போய் பேசுறார். எந்த ஆலிம் ஷா 3 வேளை பிரியாணி தின்னார்? திங்கத்தான் முடியுமா? போய் பேச்சு பேசினா அந்தஸ்துக்கு அழகா இருக்கணும் இல்ல? பேசினாலும் அழகா இருக்கணும். யாரு 3 வேளை பிரியாணி திங்க முடியும்? என்ன மனுஷன் வயிறுனா மிஷினா செமிக்கிறதுக்கு? பிரியாணி தின்னா பிரியாணி ஹராமா? பால் ஹராமா? தேவையில்லாத வார்த்தை, ஹசத், கீபத், இது மலிஞ்சு போயிரு. அன்பர்களே, இந்த இரவில தௌபாசி, இது அல்லாஹ் அழகிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கு. இந்த பாவங்களை விடுங்க. எதை அல்லாஹ் ரசூலு கொடிய பாவம்ங்கிற அசகஜமா செய்யறோம். ஆக இந்த லைலத்துல் கத்ர்ல மலாயிக்துமார்கள் இறங்குறாங்க, இறங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாம போனா நான் என்ன செய்வேன்? ஈமான வச்சு குர்ஆனை வச்சு பார்க்கும்போது இறங்கி இருக்கிறாங்க. ஈமான வச்சிருக்கணும், நிச்சயமா நம்பணும். இறங்கிதான் இருக்கிறாங்க, முசாஃபா செய்யறாங்க, நமக்காக துவா கேட்கிறாங்க. ஏன் இறக்கி இருக்கிறா? அந்த செய்தி சொல்லி விட்டுவிட இடையில ஆட்சேபனை செஞ்சாங்களே ஒரு தடவை, ஃபசாது பண்ற கூட்டம், ரத்தம் சிந்துற கூட்டம் ஒரு தடவை சொன்னாங்களே, அதற்கு மாதிரத்து செய்வதற்காக, அதற்கு அவர்கள் மன்னிப்பு தேடுவதற்காக. மன்னிப்பு அப்பவே தேடிக்கிட்டாங்க அல்லாஹ்கிட்ட. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? கியாம நாள் பரியந்தம் லைலத்துல் கத்ர், ஷபே பராத் போன்ற இரவுகளை கொண்டு வந்து அதுல இந்த உம்மத்த இபாதத்துகளை நல்ல அமல்களை செய்ய வைத்து அந்த அமரர்களை எல்லாம் இறக்கி வச்சு என் அடியார்களை, இந்த மாதிரி நல்லடியார்களை போய் நீங்க ஃபசாது பண்ற கூட்டம்னு சொன்னீங்களே, ரத்தம் சிந்தரவர்கள் சொன்னீங்களே, போய் பாருங்க எப்படி திக்ர் செய்யறாங்க, எப்படி ஆளுகிறாங்க, எப்படி துவா கேட்கிறாங்க, எப்படி தொழுகிறாங்க, வணங்குறாங்க, எப்படி நல்லுபதேசம் கேட்கிறாங்க என்று அல்லாஹ் மலக்குகள் அனுப்பிச்சு பழி வாங்கி கொண்டே இருக்கிறான். அன்பர்களே, இன்னைக்கு அவங்க சும்மா வரையில் வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட் கார்குசாரி சொல்றான். அல்லாஹ் இடத்துல போய் கார்குசாரி சொல்ல போறாங்க, அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிக்கிறான். அல்லாஹ் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவங்களையும் அல்லாஹ் கேட்கிறான். அவனுக்கு தெரியாதுல்ல கேட்கணும். அல்லாஹ் மலக்குகளுக்கு தெரியப்படுத்துறான் தன்னுடைய ரஹ்மத்தையும், என் ஹபீபுடைய உம்மத்துக்கு என்னென்ன கரலை காட்ட போறேன். இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் கிடைச்சிட்டா மலக்குகள் சுத்திக்குவாங்க. சுருக்கமா சாராம்சம் சொல்றேன். முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட போய் சொல்லுவாங்களாம். அல்லாஹ் என்ன நினைச்சுன்னு கேட்பான். யா அல்லாஹ், ஒரு இடத்துல கும்பலா கூடி ஒன்னு அடியார்கள் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பத்தி தெரியுமா? என் அடியார்களுக்கு என்னுடைய ஜலால ஜபருத்தி அந்தஸ்து தெரியுமா? தெரிஞ்ச அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? யாரெல்லாம் அவன் சொர்க்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் சொர்க்கத்தை பார்த்தாங்களா? பார்த்தா அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய தேட்டம் எப்படி ஆகும்? யாரெல்லாம் அவன் நரகத்தை பத்தி பயந்துகிட்டு இருந்தாங்க. என் நரகத்தை பார்த்தாங்களா? பார்த்தா அவருடைய நிலை எப்படியா? சரி, இப்படி எல்லாம் பேசி சம்பாஷணைகள் முடிஞ்சு கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மலக்குகளை நீங்க சாட்சியா இருக்கு, அந்த சபையில கூடியிருந்தவர்களை நான் மன்னிச்சுட்டேன்னு அவர்கள் சாட்சி வைக்கிறாங்க. அன்பர்களே, அதுல ஒரு மலக்கு சொல்லுவாராம், யா அல்லாஹ், எல்லாரும் அந்த சபையில உன்னுடைய திக்ருக்காக, உன் தியானத்துக்காக கூடியிருந்தாங்க, உன்னை ஞாபகம் செய்து தான் கூடியிருந்தாங்க. ஒரு ஆளு போற போக்குல அங்க என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தான், நீ எல்லாரையும் மன்னிச்சுட்டேங்கிறியா, அவன் பிரச்சனை எப்படின்னு கேட்பான்.
அந்த ஆளை பத்தி என்ன செஞ்சிட்டு அங்கே கூடியிருந்தவர்களுடைய அந்த கூடியிருந்தவர்கள் எல்லோரையும் மன்னிச்சு அந்த ஒரு ஆளை நான் மன்னிக்காம விட பிரியப்பட இல்லை. அந்த சபையின் காரணமாக அவனை சேர்த்து அல்லாஹ் அக்பர். खुदा की रहमत बहाना ढूंढती है. அல்லாஹ்வுடைய ரஹமத் ஒரு சாக்கு போக்கு தேடும். அதாவது அல்லாஹ்வுக்கு அடியான அதாபு செய்யணுங்கிற பிரியம் ஜாஸ்தி கிடையாது. அதனால தான் அன்னை ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவில கற்றுக் கொடுத்த துவா. ஆயிஷா நாயகம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் லைலத்துல் கத்ர் கிடைச்சா நான் என்ன கேட்க அல்லாஹ் எடுத்துறேன். அப்ப நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபுன், யா அல்லாஹ் நிச்சயமா நீ பிழை பொறுக்கிற, துஹிப்புல் அஃப்வா பிழை பொறுப்பதையே நீ பிரிய வைக்கக்கூடிய, ஆகையினால ஃபாஃபு அன்னி என்ன தொட்டு நீ பிழை பொறுத்துரு, என்னை மன்னிச்சிரு அல்லாஹ். அன்பர்களே, அப்போ அன்னை இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகத்தை போல பரிசுத்த பெண்மணிக்கு என்ன கத்து கொடுக்கறாங்க? இந்த லைலத்துல் கத்ர் கிடைச்சா மன்னிக்க சொல்லி கேளுங்க அல்லாஹ். நம்ம இடத்துல இன்னைக்கு மக்ஃபிரத் கேட்கறதுக்குள்ள உயர்வே நம்ம கல்புல இல்ல. எல்லாரும் என்ன சொல்றான், நான் என்ன பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்கறதுக்கு? எப்பா லைலத்துல் கத்ர் இன்னைக்காச்சும் வா அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளு, தௌபா செய்யணும்னு சொன்னா நான் என்ன செஞ்சேன்னு கேட்கறான். மார்க்க ஞானம் இல்லாதனாலங்க நாம என்ன செஞ்சோன்னு நமக்கு தெரியாம போயிடுச்சு. விளங்குச்சுங்களா? துணி வெள்ளையா இருந்தா அழுகுப்பட்டா தெரியும். துணி ரொம்ப அழுகா போச்சு, அழுகுப்பட்டா தெரியாது. விளங்குதுங்களா? பாவக்கரைகள் பட்டு பட்டு நம்மளுடைய உள்ள கல்லா பல் ரானா அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹ் இவர்களுடைய உள்ளங்கள் துருபிடிச்சு போச்சு இவர்களுடைய செய்கைகளின் காரணமாக. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பர்களே, நிச்சயமாக கல்பு துருபிடிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஹாதில் குலூப் தஸ்தவு பிமா யஸ்தவுல் ஹதீத் இதா அஸாபஹுல் மாவட். தண்ணி சிந்தனா எப்படி இரும்பு துருபிடிக்குதோ அப்படி இந்த உள்ளங்கள் துருபிடிக்க தான் செய்துட்டேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, மா ஜிலாவுஹா யா ரசூலல்லாஹ், அப்ப அந்த துருபிடித்தது அந்த துருவை அகற்றுவதற்கு வழிதான் என்னன்னு கேட்டாங்க. கத்ரத்து திக்ரில் மௌத்தி வ திலாவத்தில் குர்ஆன், அதிகமாக மரணத்தை நினைவு கூறுவதும் அதிகமாக குர்ஆனை ஓதுவதும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவு கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத்மார்கள் இருக்கிறாங்க வாசக பழகிறது. அன்பர்களே, அப்போ உள்ளங்கள் துருப்பிடிக்கிறது வாஸ்தவம். துருவை அகற்றக்கூடிய இடங்களும் இருக்கு. துரு பிடிச்சா கொல்லண்ட கொண்டு போய் வைக்கும். அவன் நெருப்புல பழுக்க போட்டு எடுத்து தட்டுனா மேல இருக்கிற துரு கொட்டி போயிடும், மறுபடி சுத்தமா கிடைக்கும். பொண்ணுல கலப்படம் வந்துட்டா என்ன செய்யணுங்க? மறுபடி அதுல கொஞ்சம் கொஞ்சம் செம்பு வெள்ளி எண்ணெய் போட்டு காய்ச்சறோம் சுத்த பொண்ணாக்குறதுக்கு. அதுல இருக்கிற ஆளுக்கெல்லாம் பொங்கி இங்கி வளைஞ்சதுக்கு பிறகு அப்படி வார்த்தை ஊத்துனா சுத்த பொண்ணு கையில வந்துடும். அப்போ ஒவ்வொரு வஸ்துக்களையும் போட்டு பொசுக்கி எடுக்க வேண்டியது. சுத்தப்படுத்துறதுங்க சில வஸ்துக்களை மண்ணு தான் சுத்தப்படுத்தும். அதனாலதான் பாவியான அடியார்கள் நம் போன்ற பாவிகளை இந்த மண்ணுல புதைக்கப்பட்ட உடனே மண்ணு திண்டு சுத்தப்படுத்திடுதுங்களே, மண்ணு திண்டு மண்ணோட மண்ணா போயிடுறோமே. அதற்கு பிறகு அல்லாஹ் எழுப்புறான் என்னத்துக்குன்னு கேட்டா அந்த மண்ணை கொண்டு நம்ம பாவங்களை சுத்தப்படுத்துறான் அல்லாஹ். அன்பர்களே, நல்ல நபிமார்களுடைய சரீரத்தை மண்ணு திங்கிறதுன்னா பாவமே இல்லை, சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஈமான் கொண்டு இஸ்லாமா வாழ்ந்த ஒரு சில பேர் ஆரம்ப காலத்துல நரகத்துல கொஞ்ச நாள் தண்டிக்கப்படுவார்கள், அல்லாஹ் நாடுனா தண்டிக்கப்படுவார்கள் இருக்கு சன்மார்க்க தீர்ப்பு. ஏன் மோமின் ஈமான நெஞ்சில சுமந்தவன் ஏன் நரகத்துல தண்டிப்பான்? ஈமானம் இருக்கு, கொஞ்சம் பாவ தோஷம் இருக்கு, அதோட நரகத்துக்குள்ள போக கூடாதுன்னு கொஞ்சம் போட்டு சுத்தப்படுத்தி எடுத்துருவான் அல்லாஹ். காஃபிருக்கு குலூது ஃபின்னாருங்க, நீடூழி நரகம் காஃபிருக்கு. ஈமான நெஞ்சில சுமந்தவன் நரகத்துல நீடூழி இருக்க மாட்டான். இது சன்மார்க்க தீர்ப்பு, குர்ஆன் ஹதீஸ் தீர்ப்பு. அப்ப அந்த கொஞ்ச நாளைக்கு ஏன் போடுறான் ஈமான் உள்ளவன? ஈமானோட பாவ கலப்பு இருக்கிறதுனால உள்ள போட்டு புடம் வச்சு சுத்தப்படுத்தி எடுத்துருவான். சுவர்க்க நரகம் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு முஸ்லிமான அடியார்கள் சில பேர் நரகத்தில் இருப்பாங்க. காஃபிர்கள் அவர்களை பழிப்பார்கள். நீங்க கலிமா சொல்லி உங்களுக்கு உதவலையே, நீங்க துனியாவில் முஸ்லிமா இருந்தீங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்களே, எங்க கூட தானே வந்து நரகத்தில் இருக்கிறீங்க என்று கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது அது என்ன சொல்லுங்க, கேலி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க தனி ஜாதி, நாங்க கலிமா சொன்னவர்கள், நாங்கெல்லாம் முஸ்லிம்கள் உயர்கலம்னு சொன்னீங்களே, நாங்க தான் கலிமா ஒப்புக்கொள்ளாத காஃபிர்கள், நீங்களும் எங்க கூட தானே வந்தீங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அத கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய ரஹமத்து பொங்கி போடும், அல்லாஹ்வுக்கு தாங்காத. இந்த அயோக்கியர்கள் திருக்கலிமாவை சொல்லாத ஒப்புக்கொள்ளாத இந்த காஃபிர்கள் கலிமாவை ஒப்புக்கொண்ட என் அடியார்கள் சமத்துவமா பாராட்டுறாங்க. பாரு இப்ப வெளியாக்கிடுவாங்க. விளங்குச்சுங்களா? அப்ப நரகை விட்டு வெளியேற்றப்பட்டு ஆபே ஹயாத்
நரகத்துக்கு வெளியில ஒரு ஓடை இருக்கும், சொர்க்க நரகத்துக்கு வெளியில. அதுல அவர்களை போட்டு முக்கி எடுத்துட்டா மறுபடி பொன்மேனி ஆயிடும். சுவனவாதிகளுடைய மேனி வந்துடும். அவர்கள் மறுபடியும் சோனபதியில் கொண்டு செல்லப்படுவார்கள். மறுபடியும் நீடூழி சோனபதியில இருப்பார்கள். விளங்குச்சுங்களா? இதை கேட்ட உடனே நம்மள சில பேருக்கு அசட்டு தைரியம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த லைலத்துல் கத்ர் வந்து நல்லதா போச்சு. நாம செய்யற அட்டகாசத்தை செஞ்சுக்குவோம். கொஞ்ச நாளைக்கு தான் சொல்றாங்க அசரத்து. போய் இருந்து புடம் போட்டு சுத்தப்படுத்திக்கிட்டே போயிடுவார் பாரு. வீட்டுல நெருப்புல விரல வச்சு பாரு, அங்கே புடம் போடுறதுக்கு முன்னாடி ஆசிரியக்கலாம். அன்பர்களே, இந்த நரகை விட்டு விடுதலை செய்யப்பட்டு சுவனபதியில போறாங்களே, அவர்கள் நரகத்துக்கு போகாம நேரடியாக சொர்க்கம் சென்றார்களே, அவர்களுக்கு இவர்களுக்கு மத்தியில முக தோற்றத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது நரகம் சென்று சுவர்க்கம் வந்தவர்கள் என்பதற்குள்ள ஒரு அறிகுறி முகத்தில் தெரியுமா? அதனால நரகத்தில் இருக்கும்போது காபீர் பழிச்சான், நீ கலிமா சொல்லி உதவலியே ஏன் கூட வந்து அவன் பழிச்சான். அதனால அல்லாஹ் கீரத்து ரோசம் வந்து வெளியாக்கிடுவான். சோனபதி போனதுக்கு பிறகு நரகத்துக்கு போகாம சோனபதி சென்றவர்கள் பழிப்பார்களாம். நீங்களும் சொர்க்கத்தில் வந்து சமத்துவமா வந்துட்டீங்களா? என்ன இருந்தாலும் நாங்க நரகத்துக்கு போகாம வந்த நாங்க, நீங்க நரகம் போய் வந்தவர்கள் அவங்க பழிப்பாங்க. அங்கேயும் பழிப்பு, இங்கேயும் பழிப்பு. அப்ப அந்த சுவனவாதிகள் நரகம் சென்று சுவனபதி வந்தவர்கள் துவா கேட்பாங்களா, யா அல்லாஹ் நரகம் சென்று வந்தவர்கள் என்ற ஒரு அடையாளம் இருப்பதனால தானே இங்கேயும் பழிப்புக்கு ஆளாகிறோம். அந்த அடையாளத்தை அகற்றிட கருணையாளன் என்று. பிறகு அல்லாஹ் அந்த அடையாளத்தையும் அகற்றி நரகம் சென்று வந்தவன் யார், நரகம் செல்லாம நேரடியாக வந்தவன் யார் பாகுபாடு இல்லாம ஆக்கிவிடுவாங்க. அந்த அல்லாவுடைய ரஹமத்தை நீ காத்துக்கிட்டு, இன்னைக்கு அல்லாவுடைய ரஹமத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா பஹானா ढूंढ தீ, அது சாக்கு போக்கு தேடும். நீ எப்ப என்ன கேட்பேன்னு கேட்கலாம். அதெல்லாம் என்ன சொல்றான் பாருங்க. நம்ம மௌலானா மௌலவி நூருல்லா ஆலிம் அவர்கள் சனது பெற்றவர்கள் கொஞ்சம் வேகமா தான் சொல்லுவான். அவங்க சொன்னாங்க தௌபத்து நசுவா செய்யுங்க, குள்ள நரி தௌபா செய்யாதீங்க. ஒரு கதை சொல்லி சொன்னாரு. அதாவது குள்ள நரி திராட்சை தோட்டத்தில் போய் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு தற்செயல அது வயிற்று போக்க அடிச்சு தௌபா செஞ்சுங்கிறார். குள்ள நரி கைரே முக்கல்லஃப் தௌபா எங்க இருக்கு? அதுக்கு ஆலிம் சாக்கள் சமயத்தில் விடாது, எத்தனை கலைக்கிறது சொல்ற கதை. குள்ள நரிக்கு இஸ்லாம் இருக்கா, ஈமான் இருக்கா, அது பாவம் இருக்கா? மாடு யார் வயலையும் சாப்பிட்டுருது, அது ஹராமா? எங்க கிடந்தாலும் தின்றுது. யார் வயலையாச்சும் மேஞ்சிட்டு வாண்டு அவுட்டு விடுறானே அவனுக்கு குத்தம் சேரும். மாட்டுக்கு என்ன குத்தம் இருக்கு? சில பேர் ஆடு மாடு வாங்கினா கை காசு போட்டு தீனி போடுறது, அவன் தொழுதான் ஜாஸ்தியா இருக்கு. அவுத்து விட்டா எல்லார் வயலையும் மேய்ஞ்சிட்டு வந்துருது. அறுப்பா இருக்கிற கட்டத்தில் 6 மரக்கா திட்டுவிட்டு வந்துடும். பாலை இவன் கறந்துக்கிறான். தொழுகை பார்த்தா நெத்தி ஒரு 6 ரூபா ஆகிறதுக்கு கருப்பா இருக்கு. என்ன தொழுகையை பார்த்து ஏமாறாதே, கொடுக்கல வாங்கல பாருன்னு சொல்லப்பட்டு லேவாதேவியில மனுஷனை பாரு. அன்பர்களே, தொழுகுங்க, நல்லா தொழுகுங்க, கூட தொழுகுங்க. அதே நேரத்தில் மாத்துங்க. ஹராமான வழிகளை ரிஸ்க் தேடுற தொழுகையை தெரியா வச்சிருக்கிறது. மார்க்கம் தடை செய்த முறைகளில் ரிஸ்க் தேடுது. அதற்கு சொன்னாங்க, என்ன ஊர்ல பண்டி கூட மேய்க்கிறான், சாராயம் வித்துக்கிறான், எத்தனையோ முறைகள் இருக்கு. மார்க்க ஞானம் இல்லாத மனுஷன் செய்யறான். ஊர் பேர் சொல்லக்கூடாது எப்போ, ஏன்னா அந்த ஊருக்காரங்க 4 பேர் இருப்பாங்க. ஏஜத்து எங்க ஊர் தானே கிடைச்சுமா, வம்பு என்னத்துக்கு ஹாசிலேக்கலாம். அதனால அன்பர்களே, நல்லா தொழுகும், தொழுகையோட சுத்தமாகும். போய் தொழுகையை சுத்தம் பண்ண வந்தது தான். ஆனா நீ தொழுகிற ஹராமான முறையில் ரிஸ்க் உள்ள போட்டு மார்க்க மசலா. நீ உடுத்தி இருக்கிற 10 ரூபா கைலி மசலாவில் 10 திரகம்னு வந்துருக்கு. 10 திரகம்னா 2 ரூபா. இப்ப இல்லங்க, பழைய காலத்து பேச்சு அது. இப்ப விலை ஜாஸ்தி. இப்ப கைலி வாங்கினா 50 ரூபா இருக்கு. 50 ரூபா கைலி வச்சுக்க. 50 ரூபா கைலியில 10 திரகம் விலையுள்ள ஒரு துணியை நீ உடுத்தி கொண்டு தொழுகும் பொழுது அதுல 9 திரகம் ஹலாலும் 1 திரகம் ஹராமான காசும் தொழுகை கபூலாக. நீ வயிற்றுல கொட்டுறது ஹராம், உன் தொழுகையை பெருசா பேசுற. ரொம்ப தொழுது, நல்லா தொழு. ஒதுவும் தெரியாது, குசுடு தெரியாது, தொழுகையில் உள்ஃபர்து தெரியாது, வெளிஃபர்து தெரியாது, தொழுகை முறிச்ச தெரியாது, எதுவுமே தெரியாது உனக்கு. நீ தொழுதை பத்தி பெருமை அடிக்கிற. நண்பர்களே, நல்லா தொழுதவர்கள் சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் நம்மளை தொழுக வச்சான். தொழுகாதவர்களுக்கு துவா கேளுங்க. அல்லாஹ் இவர்களுக்கு தொழுகை நசீபாக்கு. இன்டர்வியூ வந்து அல்லாஹ் இடத்துல பேசுற பாக்கியம் ஆசிரியக்கலாம். இந்த புனிதமிக்க இரவையில் குர்ஆனை ஓதுங்க, தொழுகுங்க, தஸ்பீஹ் நஃபில் தொழுகுங்க, என்னென்ன செய்ய தொழுவுங்க, நல்லா தொழுகு, ராவெல்லாம் தொழுகு. அதே நேரத்தில் மார்க்க ஞானங்கள் பேசக்கூடியவர்கள், மார்க்க ஞானங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் லைலத்துல் கத்ர் நசீபை கொண்டாட இல்லைன்னு சொன்னாங்க. புத்திசாலியா அவன் தான் கட்டிக்காரு. லைலத்துல் கத்ர் என்னங்கிறத முந்தி தெரிஞ்சுக்கிட்டான்.
நண்பர்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ராவியில மலக்கள் இறங்குறான், இறங்கி வந்துட்டாங்க, முசாஃபா செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அல்லாஹ் வேற அரை குவிக்கிட்டே இருக்கிறான் முன்வானத்துக்கு வந்து. முன்வானம் நீ எந்த வானத்தை பார்த்துக்கிட்டு நான் என்ன சொல்லுவேன், முத்தஷாபியாத்து செல்லுது, இல்லைன்னா விளக்கிடுவோம் முன்வானத்தை. இப்போ அன்பர்களே, இப்பவும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான், தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, துஆ கேளுங்க, கேட்டு பாருங்க கபூல் செய்யறானா இல்லையாண்டா. இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்வான் அல்லாஹ் தஆலா. ஆக கேட்டுங்க, இந்த மஜ்லிஸ்ல யார் யாருக்கு என்ன தேவை கேட்டுங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவான். ஏன்னா அவனே முன் வந்திருக்கிறான் கொடுக்கறதுக்கு. ஆசிரியக்கலாம் அன்பர்களே, ரபியுல் அவ்வல்ல நான் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டேன்டாரு, ரபியுல் அவ்வல்ல லைலத்துல் கத்ர் கிடைச்சிட்டாரு. அவங்களுடைய வியாக்கியானம் தவறு. அவங்க என்ன சொன்னாங்க, 1000 மாதங்களை விட உயர்ந்தது அந்த ஒரு இரவு. அப்படி அந்த 1000 மாதங்களை விட உயர்ந்ததுன்னா எவ்வளவு உயர்ந்தது, அது அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சுட்டான். லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட மேலானது, சமமானதுன்னு சொல்ல, 1000 மாதங்களை போன்றதுன்னு சொல்ல. காஃபி மிஸ்லியா வரல, மிஸ்லியத்துடைய காஃப் வரல, மசாவாத்தும் வரல. 1000 மாதங்களுக்கு சம்மன்னு சொல்ல, 1000 மாதங்களை விட மேலானதுன்றாங்க. 1000 மாதங்களை விட லட்சம் மடங்கு மேலானதா, கோடி மடங்கு மேலானதா, அதை அல்லாஹ் மறைச்சு வச்சுட்டான். அப்ப எவ்வளவு மேலானது அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு புனித இரவை இந்த உம்மத்து கொடுத்தா, வேற உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்க. லைலத்துல் கத்ர் தான் ஹபீபுடைய உம்மத்துக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். ஏன் கொடுத்தா அல்லாஹ்? இது நம்ம முகத்தை பார்த்து கொடுக்க இல்ல, அல்லாஹ் தஆலா தான் ஹபீபுடைய உள்ளத்தை பார்த்து கொடுத்தான். அதாவது ஒரு சமயம் பல பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரவு அருளப்பட்டது காரணம். அன்பர்களே, குர்ஆன் அருளப்பட்டது எப்போ, குர்ஆனை இறக்கி வச்சது எப்போ, லைலத்துல் கத்ருடைய இரவுடைய உயர்வு எப்போ சொன்னது எப்போ? இது நபி அவர்களுக்கு நுபுவத்து கிடைச்சு பிற்காலத்துல வந்த செய்தி. அது இன்னா அன்ஸல்னா சூரா இறங்குனது எப்போ? நுபுவத்துக்கு பிந்தி தானுங்களே. நுபுவத்துக்கு பிந்தி 23 வருஷ காலத்துக்கு இடையில இறங்குச்சு. 23 வருஷத்துக்கு காலத்துக்கு இடையில லைலத்துல் கத்ர் பத்தி சொல்லும்போது இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர்னா எந்த லைல சொல்றான் அல்லாஹ்? இப்ப அவ ஆலிமியா சொன்னாங்களே, அர்ஷே முஅல்லாவுல இருந்து அல்லாஹ் தஆலா முன்வானத்துல ஒட்டுமொத்தமா இறக்கி வச்சான அந்த இரவு. அந்த முன்வானத்திலிருந்து ஒட்டுமொத்தமா இறக்கி வச்சது எப்போ? அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்து போச்சு. அப்ப அப்படியே அந்த இறக்கி வைத்த அந்த இரவு இருக்குங்களே, அது 1000 மாதங்களை விட மேலான இரவு, சமமான இரவு. ஆசிரியர்களாம் அந்த இரவு இந்த உம்மத்து கொடுத்தான். ஏன் கொடுத்தான் அல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தின உம்மத்துகளுடைய வயசையும் தான் உம்மத்துடைய வயசையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. முந்தின உம்மத்துகளுக்கு 600 வயசு, 800 வயசு, 1000 வயசு இப்படி இருந்திருக்கிறாங்க. தான் உம்மத்துடைய வயசு பார்க்கிறேன். தாங்களே சொல்லிவிட்டாங்க, என் உம்மத்துல மிகுதமானவர்கள் 60க்கு 70க்கு மத்தியில் இருப்பாங்க, மிகுதமானவருடைய வயசு. அப்ப தான் உம்மத்துடைய வயசு பார்க்கறாங்க, 100, 150 இப்படி இருக்கு, 70, 60 இருக்கு. அப்ப அவங்களுடைய உள்ளத்துல கலக்கம் என்ன வந்துச்சு? அப்ப நாளை கியாம நாளையில முன்னுண்டான நபிமாருடைய உம்மத்துகள்லாம் ஏராளமான நன்மையை கொண்டு வருவாங்களே, ஏன் உம்மத்து நன்மையில குறைந்தவர்களாக போயிடுவாங்களே. இந்த சஞ்சல நபியர்களுடைய உள்ளத்தை வாட்டியது. தான் ஹபீபுடைய உள்ளம் உம்மத்துடைய விஷயத்துல கவலைப்படுவதை எப்பவுமே அல்லாஹ் தாங்கினது. நபி அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? நபியுடைய கல்பை எப்படி படைச்சிட்டா அல்லாஹ்? உம்மத்துக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நபி தாங்க மாட்டார்கள். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சம்பவிக்கக்கூடிய கஷ்டங்களை நபிக்கு பாரமாயிருக்கு, தாங்காது நபியுடைய கல்புட்டான். அன்பர்களே, நபி உம்மத்துக்கு வரக்கூடிய கஷ்டம் நபிக்கு தாங்காதுன்னா நாம எல்லாம் நரகத்துக்கு தான் நபி தாங்குவாங்களா? அது என்ன தாண்டு, உனக்கு நரகத்துக்கு என்ன சம்பந்தம் கேக்குறேன். நீ இஷ்க ரசூல உண்டாக்கு, நபியோட முஹப்பத்த கல்புல உண்டாக்கு. ஒரு ஷாயர், முரண்டு ஷாயர் படிச்சான், அஜி ஹமே தோ கியா ஹமாரா சாயா நா ஜாயேகா, நாம என்ன நம்ம நிழல் கூட நரகத்துல போகுதுன்னு படிச்சான். அவ்வளவு யக்கீன் வைக்கணும். அதே நேரத்தில் அச்சமும் இருக்கணும். அலிமானு பைனல் கௌஃபி வ ரஜா. நாளை கியாம நாளையில நபியவர்களுக்கு மறைத்து சில மூமின்கள் அல்லாஹ் சில முஸ்லிம் நரகத்துல வைப்பான, கொஞ்ச நாள் வச்சு தண்டிச்சே காமிப்பான். அதற்கு பிறகும் அவர்களையும் நாயகத்துக்கு ஷஃபாத்து கொண்டு தான் வெளியாக்குவான். ஆனா முந்தி மறைச்சிருவான் நாயகத்துக்கு. உங்க ஷஃபாத்துக்கு தகுதி கொஞ்ச நாளை மறைச்சவன் தண்டித்த தீர்வேன் நான், என்னுடைய அதில். அன்பர்களே, அல்லாஹ் செய்யலாம், அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனாலும் நம்முடைய ஈமான் என்ன செய்து, அல்லாஹ் நபியை பத்தி குர்ஆன்ல தாரீஃப் செஞ்சுட்டா அல்லாஹ் புகழ்ந்துட்டான். உங்களுக்கு கொடுத்த நபியுடைய சிஃபத்து. யார் வீட்ல மௌலூத் ஓதுனாலும் முந்தி இந்த ஆயத்து ஓதுனாங்க, லக்கத் கான லக்கும் ரசூலுல்லாஹ், என்ன லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும். அஸீஸுன் அலைக்கும் மா அனித்தும், உங்களுக்கு வந்த ரசூல் எப்படி வந்திருக்கிறாங்க? உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தாங்காத உள்ளம் படைத்தவராக, நபிக்கு பாரமா இருக்குட்டாங்க. அனித்தும் மா அனித்தும் அஸீஸுன் அலைஹி, நபிக்கு ரொம்ப பாரமா இருக்கு. அப்ப இந்த துனியாவில கஷ்டம் வந்தா நபிக்கு தாங்காது,
நாளை மறுமையில் ஆகிரத்துல கஷ்டம் வந்தா நபிக்கு எப்படி தாங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. அது நம்ம ஈமான். நபி அவர்களே சொல்றாங்க, லிகுல்லி உம்மத்தின் தாவா, லிகுல்லி நபியின் தாவா. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவா கேட்கிற காசான ஒரு சான்ஸ் அல்லாஹ் கொடுத்தாங்க. அதாவது ரொம்ப இக்கட்டான கட்டம் வரும் பொழுது, ரொம்ப அபாயமான அவசியமான கட்டம் வரும் பொழுது அந்த துவாவை பயன்படுத்திக்கன்னு கொடுத்தாங்க அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும். ஃபஸ்தாஜல பிஹா குல்லு நபி. ஒவ்வொரு நபியும் தங்களுக்கு ஒரு இக்கட்டான கட்டம் வரும்போது அந்த துவாவை பயன்படுத்திக்கிட்டாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எனக்கு கொடுத்த அந்த சான்ஸை பிற்படுத்தி வச்சிருக்கிற மஹ்ஷருக்காக. அல்லாஹ் அக்பர். என்ன காரணியா நபி கிடைச்சு. அவ சஹாபாக்கள் கிட்ட யார் ரசூலுல்லாஹ், இந்த துனியாவில் தங்களுக்கு வந்த கஷ்டங்களை விட பெரிய கஷ்டம் வரும். இந்த துனியாவில் வந்த கஷ்டங்கள் கஷ்டம் அல்ல, மஹ்ஷர்ல என் உம்மத்துக்கு கஷ்டம் வருமே, இங்கே ஒரு துவாவுக்கு சான்ஸ் கொடுத்தாரு, கேட்டு அதை அனுபவிச்சுங்க. அந்த சான்ஸை, அந்த சந்தர்ப்பத்தை என் உம்மத்துக்கு மஹ்ஷர்ல வரக்கூடிய கஷ்டத்துல அங்கே பயன்படுத்த வேண்டும் வச்சுட்டாங்க. பாய், உம்மத்துக்கு கஷ்டம் வந்தா யாருக்கு தாங்காது? நபிக்கு கஷ்டம் வந்தா அல்லாஹ்வுக்கு தாங்க. ये है हकीकत. इधर भी रहमान और अल्लाह भी रऊफुर रहीम है. लक़द जाकुम रसूलुम मिन अनफुसिकुम. கடைசியில் என்ன சொல்லிவிட்டான் அல்லாஹ் தஆலா, அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் மோமினீன. மோமின்களுடைய விஷயத்துல நபி யாரு? ரऊफुर रहीम. अल्लाह भी रऊफुर रहीम, रसूलुल्लाह भी रऊफुर रहीम. दो रहीमों के बीच में हमारी जिंदगी है. ரெண்டு ரஹீமுக்கு மத்தியில நம்ம வாழ்க்கை இருக்கு. இப்போ என்ன வேணும்? நீ மதிக்க கத்துக்கொள்ள வேண்டும். யாரை அல்லாஹ் மதிக்க சொன்னானோ அவர்களை நீ மதிக்க கத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை நீ மதிப்பா பார்த்தா சரியா போச்சு. அல்லாஹ் நீ எப்படி பாக்குறங்கிறது அல்லாஹ் பாக்க. அன்பர்களே, அபூபக்கர் சித்திக் நபியை எப்படி பார்த்தாங்கன்னு அல்லாஹ் பார்த்தான். சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு தான் பார்த்தான். நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பத்ர் யுத்தத்துல ஷஹீதா பண்ண சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? ஹஸரத் சொல்லுவோம் 14. 6 முஹாஜிர் 8 அன்சார் நினைக்கிறேன். 14 பேர். இன்னைக்கு ஒவ்வொரு ரமலான்லயும் அஸ்ஹாபுல் பத்ரின் பேர்ல நம்ம துஆ பண்றோம். ஒரு கூட்டமே நடத்துறோம், விழா நடத்துறோம். பத்ர் சஹாபாக்கள், பத்ர் யுத்தத்துல ஷஹீதா பண்ண சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனைங்க? மாஷா அல்லாஹ் 14. பத்ர் யுத்தம் எப்ப நடந்துச்சு? ஹிஜ்ரத்துடைய 2வது வருஷம். மாஷா அல்லாஹ். ஆலிம் சங்கலை சாட்சி ஆகிட்ட வம்பூட்டு ஒருத்தருக்கு 2 பேர் உட்காந்துருக்க பக்கத்துல குட்டி ஆலிம் சங்கல் ஆச்சுங்களா? ஆமாமா. ஹிஜ்ரத்துடைய 2வது வருஷத்துல பத்ர் யுத்தம் நடந்துச்சு. பத்ர் யுத்தம் எந்த மாசத்துல நடந்துச்சு? ரமதான். ரமதானுடைய எத்தனையாவது தேதி இப்ப கொண்டாடுறோம்? 17. அப்ப 17வது நாள் ஷஹீதா போன சஹாபாக்கள் அந்த ரமதான்ல வச்ச நோன்பு எத்தனை? 16. அதுக்கு முந்தின வருஷம் நோன்பு வச்சாங்களா? இல்ல. அப்ப அவர்களுக்கு நோன்பு ஃபரலான முதல் வருஷமே அதான். விளங்கிக்க, நல்லா விளங்கிக்க, காது தோறும். அவர்களுக்கு நோன்பு ஃபரலான முதல் வருஷமே அந்த பத்ர் யுத்தம் நடந்த வருஷம் தான். அப்பதான் நோன்பு ஃபரலாக்குனா அல்லாஹ் வச்ச நோன்பு 16. 17வது நாள் ஷஹீதா போயிட்டாங்க. விளங்குச்சீங்களா? அவங்க தரஜாவுக்கு நீ கியாம நாள் வரைக்கும் ஹயாத்தா இருந்து நோன்பு வச்ச வர மாட்டேன். இது மார்க்க தீர்ப்பு. அவங்க 16 நோன்பு வச்ச சஹாபாக்கள் தரஜாவுக்கு நீ கியாம நாள் வரைக்கும் பூமியில ஹயாத்தா வச்சு நோன்பு வச்சா வர மாட்டேன். இது உண்மையா பொய்யா நான் சொல்றது? சரி, பத்ர் யுத்தத்துல ஷஹீதா போன சஹாபாக்கள் தொழுதது எவ்வளவு நாள்? ஐங்கால தொழுகை ஃபர்லானது எப்போ? மேராஜுடைய ராவையில். ஐங்கால தொழுகை எப்போ ஃபர்லாச்சு? மேராஜ். மேராஜ் எப்போ நடந்துச்சு? நபி அவருடைய 52வது வயசுல, 53ல ஹிஜ்ரத். இப்போ மேராஜ் ராவையில தொழுகை ஃபர்லாச்சு. தொழுகை ஃபர்லான வருஷம் ஹிஜ்ரத் ஆயிடுச்சு. ஹிஜ்ரத் போன மறு வருஷம் என்னாச்சு? ஜிஹாத் வந்துருச்சு. ஷஹீதா போயிட்டாங்க 14 பேர். இப்ப அந்த 14 பேர் தொழுதது எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். அந்த 1.5 வருஷம் தொழுதவர்கள் அடைந்த தரஜாவே கியாம நாள் வரைக்கும் ஒத்த கால ராவெல்லாம் நின்று 2 ரக்காத்துல ஒரு கதம் ஓதி தொழுகிறாரு, அவர் அடைய முடியாது. மார்க்க தீர்ப்பு. சரி, கியா ஹை? அதுக்கு பேரு தொழுகை. என்ன தொழுகை தொழுதாங்க அன்பர்களே? அப்ப சஹாபாக்கள் அமல் தொழுகை ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இதெல்லாம் பத்ர் சஹாபாக்கள் சொல்றேன். மக்காவுடைய வாழ்க்கையில தொழுகை கடமையாகாத காலத்துல, நோன்பு ஃபரலாகாத காலத்துல, ஜகாத்து ஃபரலாகாத காலத்துல சஹாபாக்கள் செஞ்ச அமல் என்ன? அமல் அடிக்கிற நீ இன்னைக்கு அமல் அமல் அடிக்கிற நீ என்ன அமல் செஞ்சாங்க சஹாபாக்கள்? காட்டு. அப்ப இஸ்லாம் இருந்துச்சா இல்லையா மக்காவுடைய வாழ்க்கையில? 53வது வருஷம் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. நுபுவத் வந்து 40வது வருஷத்துல 13 வருஷம் மக்காவில் நபிகள் செஞ்ச பிரச்சாரத்துல இஸ்லாம் ஆனார்களா? மக்கள் இல்லையா? அந்த மக்களுக்கு இன்னும் தொழுகை கடமையாக இல்ல, நோன்பு கடமையாக இல்ல, வேற என்ன அமல் செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் மதிச்சா? அரே ஏ தா உன்கா அமல்.
அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மதித்தார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டார்கள், அவர்களை காதலித்தார்கள், தரஜா கொடுத்தாங்க. நீ எங்க போயிட்டு இருக்கிற வஹாபி? மக்களுடைய ஈமான புடுங்குற, தொழுகையை காட்டி ஈமான பறிக்கிற. அன்பர்களே, ஜோஷ்ல பேசுறது ஜோஷ் மால் ஹோஷ் வேணும். உணர்ச்சியும் அறிவு கலந்து இருக்கும். நான் உங்களுக்கு முன்னால சரித்திரத்தை ஆதாரம் வச்சு கேட்கிறேன். சஹாபாக்களுக்கு நாயகம் ஈமான படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் ஈமான படிச்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு படிச்சாங்க. அல்லாஹ்வை தவிர வேற ஒரு இலாஹ் இல்லைங்கிற விளக்கம் படிச்சுக்கிட்டு. உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் தெரியாது. வணக்கத்துக்கு பாத்திரம் யாரும் இல்ல அல்லாஹ் தவிரன்னு சொன்ன லா இலாஹ சரியா போச்சுன்னு நினைக்கிறேன். நீ விளங்குன இந்த விளக்கத்துக்கு 1,00,000 சொச்ச நபி பூமியில வந்தாங்க. வணக்கத்துக்கு பாத்திரம் அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்றது 1,00,000 சொச்ச நபி பூமியில வந்தாங்க. இவ்வளவு கலிமாவுடைய கருத்தை சுருக்கி விட்டேன். அன்பர்களே, நாம விளங்க வேண்டியது ரொம்ப இருக்கு. கற்றது கல்லளவு, கை கற்றது என்ன கை மண்ணளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவான் தமிழ்ல பழம். அந்த பழமொழினா நமக்கு மார்க்கத்தினே நமக்கு பழமொழி. நம்ம இல்மு எவ்வளவுங்க? வாமா ஊத்திட்டு மேல இல்மு இல்லா கலி, ரொம்ப சொற்ப இல்மு தான் கொடுத்துருக்கு. ஆனா கொட்டாங்குச்சியில மல்லாற பழக்கம் நம்மள்ட்ட. நான் எல்லாம் கரைச்சு குடிச்சு விட்டு போயிட்டே வந்துட்டேன். அதனால எல்லாம் டாஷ் புஷ் வேணா முரீது கிரீதுங்கிறான். முரீது கிரீதுன்னா இருக்கு, முரீதுன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. விதண்டாவா வீண் பேச்சு, முரீதுகளை பத்தி தூஷம். வேற ஹாசிலக்கலாம். நாம் வந்து படிச்சவர்களை தான் சந்தோஷமா தாங்கிக்கிட்டு. சஹாபாக்கள் அவரோட பேர் வாஸ்தவமாவே முரீது பிள்ளைகள். எனக்கு முன்னால மௌலானா கூட சொன்னா பேர் கெட்டது கெட்டுச்சு. ஏன்னா இப்ப எந்த அளவுக்கு சில பேர் சொல்றாங்க ஜினா செய்யறது கூட அவ்வளவு பெரிய பாவம், முரீது வாங்குறதாங்க பெரிய பாவம். அல்லாஹ் என்ன சொல்ற? கள்ளு குடிக்கிற பாவத்தை விட, ஜினா செய்யற பாவத்தை விட, திருடுற பாவத்தை விட, வட்டி வாங்குற பாவத்தை விட, புறம் பேசுற பாவத்தை விட ஒரு பாவம் இருந்தா முரீது வாங்குறது, ஷைக்கு காலில் விழுவுறது, அதை விட பெரிய பாவம். முபாரக் சொல்லிக் கொண்டே இருங்க. நாங்க அந்த ஷைக்குடைய காலை நக்கி கொண்டே இருக்கோம். நாங்க என்ன செய்யுங்க? தர்பே படே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா இருந்து வலியாவுடைய தர்பார்ல போய் துவா கேட்டாங்க. துவா முராத் ஹாசிலாச்சு. நண்பர்களே, வலிமார்கள் அவமதிக்க யாருக்கிட்ட அல்லாஹ் என்ன கொடுத்திருக்க நம்ம கண்டால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்க சந்தர்ப்பம் மறுபடியும் அல்லாஹ் கொடுக்கறான், வர்றாங்க, பயனடைந்து கொண்டு. ஷைத்தான் ஒன்னை விட அதிகமா தொழுதான். 6,70,000 வருஷத்தோட தான் மறுபடியும் திருப்பி சொல்ல. அவன் சபிக்கப்பட்டது காரணம் கள்ளு குடிச்சதல்ல, சாராயம் குடிச்சது, ஜினா செஞ்சு வட்டி வாங்குறது. யாரையெல்லாம் மதிக்க சொன்னான் அவர்களை அவமதித்தான். அந்த ஒண்ணுதான் மதிக்க மாட்டேன்டா. முழு மலாயிகத்துமார்கள் சஜ்தா செஞ்சு விட்டான். சஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மூன் இல்லா இப்லீஸ், ஒரு ஷைத்தானத்து. அதே மாதிரி மனம் படைத்தவர்கள் கியாம நாள் வரைக்கும் பாவம் பிச்சலாம். இந்த உலகம் கூடி இவரை மதிச்சாலே சத்தா நான் மதிக்க மாட்டேன்ங்கிற அந்த இப்லீஸ் வைராக்கியம் உள்ளவன் இருக்கத்தான் செய்யும். எனக்கு வைராக்கியத்தை பத்தி கவலை, அதுக்கு இப்லீஸ் வைராக்கியம் சொல்ல. சில பேர்ட்ட வைராக்கியம் வந்துட்டா. ஏன்னா குத்துபு நாயகம் அவர்கள் பகதாத் மாநகர்ல ஒரு கூட்டம் அங்கே இருந்துச்சு. என்னடா நேத்து அவரை வலிண்டாங்க, இன்னைக்கு குத்துபுங்கிறாங்க, நாளைக்கு ஹவுஸ்ங்கிறாங்க, வர வர நான் 7வது வாரம் ஏத்திக்கிட்டே போறாங்க. இந்த ஊரு கூடி மதிச்சாலும் சேர்த்தா நான் மதிக்க மாட்டேன்னு ஒரு கூட்டம் நின்றுகிட்டேன். அந்த வலி இருக்கிற வரைக்கும், ஹுசூர் கௌசே பாக் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய சுன்னத்து வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபியே ஹபீபே, நீங்க இருக்கும்போது அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான், உங்களை வச்சு அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான். இன்னொரு பழக்கம் அல்லாஹ் கிட்ட வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இவர்கள் பிழை பொறுக்க தேடிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான். ஒண்ணு நபி இருக்கணும், நுபுவத்துக்கு பிறகு விலாயத்து, வலி இருக்கிற வரைக்கும் அதாபு செய்ய மாட்டான். ஒரு மலி மௌத்தா போனா அதாபு வரலாம். அன்பர்களே, ஹுசூர் மறைஞ்சாங்க, கௌசே பாக் குதுபு நாயகம், தாத்தாரியர்கள் படையெடுத்து 9 லட்சம் பேர் அறுத்து, 9 லட்சம் பேர் அறுத்தான். பகதாதுல ரத்த ஆறு ஓடி போச்சு. சத்திர பேட்டி பார்க்க நீங்க அவுலியாக்களை மதிக்காத நீ அல்லாஹ் என்ன மதிப்பு? பை அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள், இறை நேசரை மதிக்காத நீ இறைவனை எப்படி மதிப்பே? நீ நபிய மதிக்காத நீ அல்லாஹ்வை எப்படி மதிப்பே? வலிய மதிக்காத நீ நபிய எப்படி மதிப்பே? அன்பர்களே, தெரியாம போன பாதையில் அல்லாஹ்வுக்காக உங்களுடைய ஆத்துமக்கள் மீது கருணை காட்டுங்க, மதிக்க கற்றுக்க, இஸ்லாத்தை மதிச்சு நடங்க, குர்ஆன மதிச்சு நடங்க, தீன மதிச்சு நடங்க, ரமலான மதிச்சு நடங்க. அன்பர்களே, எதை மதிக்க சொன்னாலும் அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் நம்மளை மதிக்க ஆரம்பிச்சு மக்களுக்கு மத்தியில மதிப்புக்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கி. யாரோ ஒரு சிலர் ஒண்ணு வெறுக்கிறதுனால என்னது சங்கடப்படுறது? உங்கள்கிட்ட அல்ல, உனக்கு அல்லாஹ் கிட்ட மதிப்பு இருக்கா இல்லையான்னு பாரு, மக்கள்கிட்ட இருக்கான்னு என்னது பாக்கு. அப்படி பார்க்க போனா நபியவர்கள் கூட அபூ ஜஹலுக்கு மதிப்பு, அபூ ஜஹலுக்கு மதிப்பு இருக்கு இல்லை?
உத்துபா உத்தைபா அவர்கள் மதிக்கவே இல்லை. அதனால நபிக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? கியாம நாள் வரைக்கும் மதிப்பு உண்டாக்கிட்டாலும் அஜ்மீர் நாயகத்துக்கும் எதிர்ப்பு இருக்கதான் செஞ்சிச்சு. இன்னைக்கு சுல்தானுல் ஹிந்தா தான் இருக்கிறாங்க. குத்துபு நாயகத்துக்கும் எதிர்ப்பு இருந்துச்சு. குத்துபுல் அக்தாபா இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால நபிமார்களுக்கு எதிர்ப்பு போல வலிமார்களுக்கு இருக்கத்தான் செய்யும், இருந்துச்சு சரித்திரத்தில். ஆனாலும் அவர்களுடைய புகழ் மங்கா. அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துறானோ அவர்களை நாம் கேவலப்படுத்த முடியும். யாரை அல்லாஹ் கேவலப்படுத்துறானோ அவர்களை நாம் உயர்த்தவும் முடியும். அன்பர்களே, இது முடியவே முடியாது. அது அல்லாஹ் கையில் இருக்கணும். தொய்சு மந்தஷா வ துதில்லு மந்தஷா. நீ நாடியவர்களை கௌரவப்படுத்த, நீ நாடியவர்களை ஜலீலாக்கு. அது அல்லாஹ் கையில் இருக்கு. மொய்சு நல்லா முஸில்லு நல்லா. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை விளங்குங்க. ஆசிரியர்களாம் மணி 2:45 போகுது. 2:30 கூட்டத்தை முடிக்கணும், சஹருக்குள்ள ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லிச்சு. நான் என்னத்துக்கு நீட்டிக்கிட்டு போயிட்டு நான் பயான் செய்ய உட்கார்ல. எனக்கு முன்னால பேசியவர்கள் உற்சாகத்தை கிளப்பி விட்டேன். ஹாசிலக்கெல்லாம் கேட்ட வரைக்கும் நல்லது. ஏன்னா குறைஞ்சது இன்னையிலேருந்து நம்ம லைலத்துல் கத்ரை மதிக்க கற்றுக்கொண்டோம், குர்ஆனை மதிக்க கற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வையும் ரசூலையும் அவனுடைய அவுலியாக்களையும் மதிக்க கற்றுக்கொண்டோம். இப்ப யார் அவுலியா அது பிரச்சனை. அது குர்ஆனை கொண்டு ஃபைசலா செய்யும். இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன். தக்வா உடையவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். தக்வாதாரிகளை தவிர அல்லாஹ்வுக்கு நேசர்கள் யாரும் இல்லைன்றான். அதனால நாமும் அது குர்ஆனை தான் ஆதாரமா வச்சு விளங்குச்சுங்களா? அல்லாஹ் மதிக்க சொன்ன வஸ்துக்களை மதிக்கணுங்க. துனியாவிலேயே மதிக்க வேண்டிய வஸ்து அவமதிக்கிறவன் முட்டாளா கருதப்படும். இரும்பு கடையில போய் 1 கிலோ இரும்பு கேட்டா அவன் 7 ரூபாங்கிறான். ஆணி மாதிரி சாமானா இருந்தா 10 ரூபா 11 ரூபா சொல்லுவான். இன்னும் கம்மியா இருந்தா 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு கொடுக்குறான் இரும்பு. பக்கத்துல நகை கடை இருக்கு, அங்கே போய் அங்கேயும் 1 கிலோ 8 ரூபாய்க்கு கொடுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அவன் சொன்னா இது 1 கிராமே இவ்வளவுங்க. 1 கிராம் இப்ப எவ்வளவுங்க? 200 ரூபா. 1 கிராம் 200 ரூபாண்டா. என்னங்க நீங்க? அதுவும் பூமியில தோண்டி எடுத்தது, இதுவும் பூமியில தோண்டி எடுத்தது. அங்க 8 ரூபாங்கிறான் கிலோ, நீங்க என்ன 1 கிலோ 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வாங்குறீங்க? என்னங்கன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? மடையன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆளுக்கு துனியாவிலே அவமதிப்பு இருக்கும். அந்த மாதிரி முட்டாள்கள் இன்றைக்கு ஒன்றா கூடி என்ன சொல்றான்? நபி அவர்களும் மனிதர் தானே. அல்லாஹு அக்பர். நபி அவர்களும் மனிதர் தானே சொன்னவங்க அல்லாஹ் யார சொன்னா தெரியுங்களா? யார சொன்னா? நபிய மனிதன் தான் சொன்னவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய பாஷையில், அல்லாஹ் தான் பாஷையில் யார சொன்னா தெரியுங்களா? அத ரொம்ப விளக்கு. ஒரு ஊருக்கு 2 நபி அனுப்பிச்சானா அல்லாஹ். அவர்களை மக்கள் பொய்யாக்கி வச்சுட்டாங்க. இன்னொருத்தரை சேர்த்து அனுப்பிச்சான். 3 பேர் போனா. 3 பேரும் போய் சொன்னாங்க, காலு இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்க அல்லாஹ்வுடைய புறத்தால் அனுப்பப்பட்ட தூதர்களாக வந்திருக்கிறோம். அவன் என்ன சொன்னா? யார்கிட்ட போய் சொன்னாங்க நாங்க தூதர்கள்? அவன் என்ன சொன்னா? காலு மான்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர் அன்றி வேறு இல்லை என்று சொன்னவன் யாரு? இன்னைக்கு நபியை நம் போன்ற மனிதர் என்று சொல்றவன் யாரு? விளங்குச்சா? நபி அவர்களும் மனிதர் தான், நம் போன்ற மனிதர். ஞாபகத்தில் வச்சு ஈமான பறி கொடுக்காத வஹாபிகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஏன் நபியை உயர்த்தி பேசுறாங்க? முந்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு முந்தி அவுலியாக்களை ஏளன செஞ்சான், கிண்டல் பண்ணான். இப்ப நபிமார்களுடைய அந்தஸ்துல வர்றான். நபி மனுஷன் இல்லையான்னு கேட்கிறான். அவர் திங்க இல்லையா உங்க இல்லையா? ஷைத்தான் அன்னைக்கு காஃபிரும் அதை தான் கேட்டான். மாலி ஹாதர் ரசூல் யா குந்து தாம யம்ஷி ஃபில் அஸ்வாக். இவரா ரசூல்? கடத்தூர்ல போய் சாமான் வாங்கிட்டு வர்றார், சோறு திங்கிறார், ரசூலான்னு கேட்டான். இன்னைக்கு நீ அதே பார்வையில பாக்குற. அதே மாதிரி தான் வலி வந்தா பாக்குற. வலிய என்ன பாக்குற? என்ன கார் வச்சிருக்கிறார் இவருக்கு விலாயத்தா? மாடி வீடு கட்டி இருக்கிறார் விலாயத்தா? வலிக்கு இவ்வளவு அலங்காரமான ட்ரெஸ்ஸா? பட்டாடை உடிச்சிருக்கிறாரான்னு பாரு, தங்கத்துல மோதிரம் மாட்டி இருக்கிறாரான்னு பாரு. அழகா உடுத்திருந்தா இவன் வலியான்னு கேக்குற. வலிண்டா நான் சாக்கர துணி கட்டிட்டோமா? உனக்கு வேணா நடிக்கணுமா? உனக்கு மார்க்கமே தெரியாது, விலாயத்துனா என்னன்னு தெரியாது. அதனால அன்பர்களே, அல்லாஹு தஆலா மதிக்க சொன்னவர்கள் அவமதிக்க, அவங்க ஜாடையா போயிடுவா. அவங்களுடைய சுபாவமே என்ன தெரியுங்களா? அவங்க ஜாடையா ஒதுக்கி போயிடுவா. இதா காத்தபஹுல் ஜாஹிலுன காலு சலாம், நல்லபடியா சலாமத்தாருங்க சலாமத்தாருங்க அவங்க போயிடுவாங்க. பிடி எங்க இருந்து வரும்? மன் ஆதலி வலியன் ஃபகத் ஆதந்து பில் ஹர்ப். ஆதா இருக்குங்களே, ஆதன்னா கம்பால் அடிக்கிறது இல்ல, வலியுடைய விஷயத்துல கது வைக்கிறது. கல்புல அந்த வலியை பத்தி குரோதம் வைக்கிறதுக்கு இந்த தண்டனை அல்லாஹ் சொல்லிவிட்டான். என்னுடனே யுத்தம் தொடுக்க தயாராயிக்கிங்க. ஏலான ஜிஹாத், ஏலான ஜங். என்ன அல்லாஹ்வுடைய வலியை கல்புல குரோதம் வச்சால் அல்லாஹ்வுடனே யுத்தம் தொடுக்க தயாராயிடும். அல்லாஹ்வுடைய நேசர்களே,
உன் கூட்டாளியை வெறுத்தா நீ உறவு அறுத்துக்கிற என்னங்க? என் கூட்டாளி கூட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட உறவுங்கிற. என் கூட்டாளி நீங்க மதிக்கல, என்கிட்ட உறவுங்கிற. நீ இருக்கா இல்லையா? இறை நேசர்களை, அல்லாஹ்வுடைய வலிமார்களை நீ விரோதிக்கிற, அல்லாஹ்வை நேசிக்கிற, தொழுற. இரண்டாவது, அந்த வலி சையதா இருந்தா ஸலவாத் ஓதுற, விளங்கி ஓது. என்ன சொல்ற ஸலவாத்துல? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய சையதுகள் ஆலே முஹம்மதுல இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸலவாத் ஓதுற, ஒரு பக்கம் சையதை எதிர்க்கிற. என்ன ஸலவாத் ஓதுற நீ? அன்பர்களே, விளங்கி நடங்கு. துனியா அற்ப வாழ்வு. இந்த அற்ப வாழ்வில் ஈமான பறி கொடுக்க, கேப்பார் பேச்சு கேட்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு சுய புத்தி கொடுத்தார். இல்ல அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். சொல்றவன் சொல்றாங்கிறதுக்கு அவர்கிட்ட பஞ்சாயத்து கூட வச்சு வாழ முடியாது. தெருவில் போறோம், என்ன பத்தி நின்றா வீட்டுல வச்சிருக்கிறேன், அவர் சுத்த தேவடியா இல்ல, நீ பாட்டு வீட்டுல வச்சிரு. கேப்பார் பேச்சு கேட்டு உனக்குன்னு ஒரு அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீனு பாரு பாய், சோனேக்கு கஸ்கே தேக், இன்சான் சே பஸ்கே தேக்குட்டா. தங்கமா இருந்தா உரைச்சு பாரு, மனுஷன்ட்ட இருந்து பாரு. விலாயத்து இருக்கா இல்லையான்னு உட்காந்து உறங்கி பாரு, இருந்து பார்க்கணும். அந்த பேச்சு இல்ல. அவர் சொன்னார், உன் அறிவு அடவு வச்சிட்டியா அவர்கிட்ட காலடியில? உன் அறிவு அவருக்கு அடவு வச்சிட்டியா? அவர் என்ன சொன்னாலும் அவர் ஒரு ஆட்டை பார்த்து பாருங்க, மாடு போகுது. ஆமா ஆமா, நீங்க சொன்ன தப்பா இருக்குமா? உனக்கு அறிவு இல்லை. ஆட்டை பார்த்து அவர் இந்த பாருங்க மாடு போகுதுங்கிறார். ஆமா, நீங்க சொன்ன தப்பா இருக்குமா? இது அவ்வளவு போகக்கூடாது. அன்பர்கள் ஒன்றும் கூடாது. யாரை பார்த்தாலும் வலியாக்கிட்டு, எந்த பேயம் வந்தா வலியாக்கிட்டு அப்படி போகக்கூடாது. அதுவும் தவறு. உள்ளபடியா வலிமார்களாக இருந்தா அல்லாஹ் இப்படி அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இப்ப கொஞ்ச நேரம் நாம இஸ்திக்ஃபார் செய்வதற்காக இந்த புனிதமிக்க இரவில் ஒரு சில நிமிஷங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஒரு துஆ கேட்டு முடிச்சுக்கோம். அல்லாஹ் தஆலாவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் ரொம்ப பிரியமா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஆதாரமா சொல்றேன். ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அருமனாக சொன்னாங்க, அபூதர்ரே உங்களை கொண்டு ஒரு பாவம் நிகழ்ந்துட்டா உடனே ஒரு நன்மை செஞ்சுக்கங்க, அந்த பாவத்துக்கு பரிகாரமாக. யாரை பார்த்து சொல்றாங்க? யாருடைய அந்தத்துக்கு கியாமத் நாள் வரைக்கும் எந்த குத்துபு வர முடியாதோ அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, உங்களை கொண்டு பாவம் நிகழ்ந்துட்டா நம்ம ஒண்ணு செஞ்சிருக்க. அபூதர் கிஃபாரி நம்முடைய ஆத்மாக்கள் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அவங்களும் சொன்னாங்க, யார சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா ஒரு நன்மை ஆயிடுமான்னு கேட்க. ஏன்னா நன்மைண்டா எவ்வளவு இருக்கு. ஒரு பாவம் செஞ்சவன 2 ரக்காத் தொழுலாம், அல்லது ஒரு பாவம் செஞ்சவன உட்கார்ந்து ஒரு ஜுஸ் ஓதலாம், அதுவும் நன்மை தான். ஒரு பாவம் செஞ்சவன 1000 ரூபாய் தர்மம் செய்யலாம். அது நன்மைகள் பலதும் இருக்கு. அபூதர் கிஃபாரி உம்மத்துக்கு லேசு கேட்டார். லேசான முறையில் ஒரு கஃபாரா என்ன இருக்கு? யார சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா ஒரு நன்மை ஆகுமான்னு கேட்டாங்க. சர்க்கார் சொன்னாங்க, இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதர் அது நன்மைகள் அனைத்திலும் தலை சிறந்ததாச்சே. விளங்குச்சுங்களா? அஃதலுல் திக்ர். இந்த திருக்கலிமா வயசுல ஒரு தடவை சொல்றது ஃபர்து. அத மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருக்குன்னா ஜிலாவுல் கல்ப், இந்த உள்ளத்தை துருவெடுக்கிறது. ஆனா நாம அன்பர்களே அதனுடைய தத்துவார்த்தங்களை விளங்காம சொல்றோம். விளங்கி சொன்னா எங்கேயோ போயிடும். அதாவது முகம் பாக்குற ஒரு கண்ணாடியில ஊட்ட பூட்டி போய் 6 மாசம் ஆச்சுங்க, திரும்பி வந்து பார்த்தா அதுல புழுதி படைஞ்சிருக்கு. ரோட்ல போற பஸ் புழுதி படியுமா படியாதுங்களா? முகம் தெளிவா தெரியுமா? தெரியாது. இப்ப ஒரு துணியை நனைச்சு அப்படி ஒரு தடவை இழுத்து விட்டா என்ன செய்யும்? பளிச்சுன்னு தெரியும். அப்படி ஒரு உதாரணம் எழுதுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு தடவை சொன்னா லாவுல இருந்து இலா வர்ற வரைக்கும் அரிசி தொடுத்து பாதாள வரைக்கும் இருக்கக்கூடிய மக்லூக்ல இருந்து உலூஹியத்தை புடுங்கி அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு அடுமை சொந்தப்படுத்திடும். அப்படி சொந்தப்படுத்த கற்றுக்கொண்டானே. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அடுமை எப்படி புழுதி படிந்த கண்ணாடியில முகம் தெரியல, துணியால தொடச்ச உடனே தெரியுமோ, அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா கல்புல அல்லாஹ் தெரியும். அல்லாஹ் கல்புல குடியிருப்பான்னு அர்த்தம் இல்லைங்க. கல்பு அல்லாஹ்வுடைய அர்ஷம். அல்லாஹ் தான் இருக்கிறான். உனக்கு அல்லாஹ் தெரியல, வேற எல்லாம் தெரியுது. நீ இருக்கிறது தெரியுது, உனக்கு அல்லாஹ் இருக்கிறது தெரியும். ஆரிஃபீன்களுக்கு அல்லாஹ் இருக்கிறது தெரியும், தான் இருக்கிறது தெரியும். இறைவன் வாழும் இல்லமே தான் சையீத் என்று. இறைவனை நான் தேடிய ஒரு காலமும் உண்டு, இன்று என்னை நானும் தேடும் மாறுதல் உண்டு. ஒரு காலம் அவனை தேடுனேன், அல்லாஹ் எங்க இருக்கிறான். இப்ப நான் எங்க ஏன் அட்ரஸ் கிடைக்கும்? அவனை பார்க்க ஆரம்பிச்சா என்ன காணும்? அன்பர்கள் அப்படி காணா போயிடுறது இல்ல. இல்லல்லாஹு என்று தன்னை மறந்து கொண்டிருப்பாயா என் நெஞ்சம் என்று சொன்னாங்க. இல்லல்லான்னு சொல்றேன், அவர் நீ இருக்கிற உணர்வும் இருக்கு. பை ஜிக்ருண்டா ஞாபகத்துக்கு சொல்றது. ஆலிம் ஜா உட்கார்ந்து இருக்கிறான். ஜிக்ர் ஞாபகம். யாருடைய ஞாபகம் செய்யணும்? ஜிக்ருல்ல அல்லாஹ்வை ஞாபகம் செய்யணும்.
நான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றேன், நான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றேன், நான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றேன், நான் சொல்றேன்னு சொன்னா இப்ப தான் திக்ர் இருக்கா இல்லீங்களா? தன் ஞாபகம் இருக்கா இல்லீங்களா? திக்ர் ஒரு திக்ர் எங்கயாச்சு? 2 வருஷம் திக்ர் ஆகுது. 2 ஞாபகம் இருக்குங்க. ஞாபகம் ஒண்ணு ஆகணும். மஸ்கூர் ஐன தாக்கிராய் இல்லல்லான்னு சொன்ன மறுபடியும் நீ இருக்க கூடாது. அதை சொன்னா மஸ்தான் சாப். அதனால மனுஷன் போய் அல்லாஹ்வா போயிடுறது இல்லைங்க. அந்த நம்ம தஞ்சை கான்ஃபரன்ஸ்ல கூட ஒரு ஆள் பேசிருக்கிறார். இந்த ஆளுங்க மனுஷனை அல்லாஹ் ஆக்கி விட்டுருவாங்க. எந்த பேயும் அல்லாஹ் ஆக்குவான்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வா போயில மனுஷன் அல்லாஹ்வா போடுவானா? அல்லாஹ்வா போக மாட்டான். அல்லாஹ் தன் கூட இருப்பதை உணர்ந்து கொள்வான். இப்ப நீ தனிச்சு இருக்கிற, தனியா வளாத்துற, நான் இருக்கிறேங்கிற உணர்த்துறேன். ஆரிஃப் இந்த பூமியில நடந்தால் அல்லாஹ் கூட வச்சுக்கிட்டு வளர்த்துறான். அன்பர்களே, வித்தியாசம். நீ பார்க்கும்போது இவரு நம்மள மாதிரி மனுஷன் தான். எல்லாரும் மனுஷன் தான், எல்லா மனுஷன் தான். வித்தியாசங்கள் அன்பர்களே, அது உள் உணர்வை கூட கொண்டு வித்தியாசம், உணர்வை கொண்டுள்ள வித்தியாசங்கள். அது கல்பு சம்பந்தப்பட்டு. நீங்களும் உங்களுடைய கல்ப ஹயாத்தாக்குது. அந்த தேட்டம் உங்களுக்கு இல்லைன்னா யார் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் கூட வச்சிருக்கிறோம், நாம அல்லாஹ் கூட இருக்கிறான். அந்த சிந்தனை இல்லாம இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும் போது அதுல அந்த நஃபி இஸ்பாத் இருக்குங்களே, அரிசி தொடுத்து அஸ்ஃபௌகுல் அர்ஷ் தாத்தஹத்து ஸரா, எத்தனை ஆழங்கள் இருக்கும், எத்தனை கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் இருக்கும், அதுல யாரும் இலா இல்லை, அல்லாஹ் ஒருவரே தவிர. அந்த ஒரு ஈமானுக்கு தாங்க சொர்க்கம் வச்சிருக்கிறான் அல்லாஹ். அத சில தடவை சொன்னாலே நம்ம எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, அஃதலு திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ், 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லி நிறுத்தும். அன்பர்களே, ஸல்லல்லாஹு. இப்போ இல்லல்லாஹ்னு சில தடவை சொல்லும், இப்போ சில தடவை இல்லல்லாஹ்னு சொல்லும். இல்லல்லாஹ் ஒரு தனி திக்ர் இல்லை. நஃபி இஸ்பாத்துக்கு பிறகு வெறும் இஸ்பாத். இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் என்று கல்பின் பக்கமாக அடித்து சொல்லும். एक ज़र्ब से दिल हिल जाते थे वो ज़र्ब लगाना भूल गए சொன்னார். இல்லல்லாஹ்னு ஒரு தடவை சொன்னா உள்ளங்கள் எல்லாம் நடுங்குமே, அப்படி இல்லல்லாஹ் சொல்ல தவறி போயிட்டோமே சொன்ன. அன்பர்களே, இல்லல்லாஹ்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர யாரு தெய்வம், அவனை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டோம், அவனை தவிர யாருக்கும் வழிபட மாட்டோம், அவனை தவிர யாரையும் நேசிக்க மாட்டோம். அதாவது அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தப்படும். அல்லாஹ்வை தான் வணங்குவோம். அந்த உணர்வோடு சொல்லுங்க. அல்லாஹ் தான் இருக்கிறாங்கிற உணர்வோடு சொல்லுங்க. தன்னை இல்லாம ஆக்கு. இல்லாம ஆக்குறது என்ன அர்த்தம்? மனுஷன் எங்க போயிடுவான்? இருக்கத்தான் செய்வான். தன்னை மறக்கணுங்க. திக்ரு அல்லாஹ்வை திக்ரு செய்யணும். அல்லாஹ்வை திக்ரு செய்யும்போது தான் திக்ரு வருது. நான் சொல்றேன் ஓ திக்ரும் ஆச்சு, 2 திக்ரும் ஆச்சு. திக்ரை காலிஸ் ஆக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நாம எங்க போகணும்? மஸ்கூர ஐன தாக்கிரா, அவனை கூட வச்சு திக்ரு செய்யணும். அவனை சொல்ல வச்சா பார்க்கணும். ஃபாயித ஹக்கீகி அல்லாஹ் ஆக்கி யாரு சொல்றாங்க பார்க்கணும். உனக்கு தனி வஜூத் இருக்கா திக்ரு செய்ய? உனக்கு ஒரு உள்ளமே தனியா இருக்கா? ஷிர்க் ஆயிடும் ஃபில் மௌஜூதியத். உனக்கு திக்ர் செய்ய இல்மு இருக்கா, இராதா இருக்கா, குத்ரத் இருக்கா, சிஃபத் கலாம் இருக்கா, பார்வை இருக்கா? எப்படி நீ திக்ர் செஞ்ச? நான் செஞ்சேன்னு சொல்றேன். பை அறியாமையினால நீ சொல்ல உரிமை கொடுத்த அல்லாஹ் தஆலா. இல்மு வந்தது பிறகு நான் சொல்லவே கூடாது. அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். சிஃபா வஜூத் அவன் சிஃபாத் தான் வருது. திக்ர் செய்யறது நீயா? அல்லாஹ் திக்ர் செஞ்சான்னு சொல்றது அதபுக்கு. ஏன்னா திக்ர் செய்யறது அப்தியத், அடிமையுடைய செயல். அது நம்ம மேலதான் போட்டு, நாம தான் தாக்கிர். அல்லாஹ் யாரு? ஐனே தாக்கிர். கொஞ்சம் ஃபர்க் இருக்குப்பா. திக்ர் செய்யறது அல்லாஹ்னா குஃப்ர் ஆயிடும். அல்லாஹ் திக்ர் செய்யலன்னு சொல்ல இல்லமா, அவன் உங்களை திக்ர் செய்யறான். ஃபஸ்குருனி அஸ்குருக்கும், நீங்க என்ன ஞாபகம் செய்யுங்க, நான் உங்களை ஞாபகம் செய்யறேன். நீ ஒன்ன ஞாபகம் செஞ்சுட்டு உட்கார்ந்திருக்கிற, ஒன்ன அல்லாஹ் ஞாபகம் செய்வான். விளங்கல உங்களுக்கு? நான் திக்ர் செய்யறேன், நான் திக்ர் செய்யறேன். நான் யார் திக்ர் செய்யறேன்? ஓ திக்ர் செய்யறேன். அல்லாஹ் சொன்னா நீ என்ன திக்ர் செய், என்ன நான் ஒன்ன திக்ர் செய்யறேன். அப்ப நீங்க திக்ர் செய்யும்போது உங்களை மறக்கும், உங்களை அல்லாஹ் திக்ர் செய்யும். அல்லாஹ் எங்க எல்லாம் இருக்கிறான்? அட நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து திக்ர் செய்வேன், முழு காயினாத்துல அல்லாஹ் இருக்கிறான். உன் திக்ர் காயினாத்துல ஆயிட்டே இருக்குவா. நீ அல்லாஹ்னு சொன்ன அப்தி அல்லாஹ், அப்தி அல்லாஹ், அப்தி நீ அல்லாஹ்ங்கற, அல்லாஹ் அப்திங்கறான். எங்க இருந்து சொல்ற அல்லாஹ்? நீ முட்டோண்டு உடல்ல தகய்யுதுல இருந்து சொல்ற. அல்லாஹ் முத்லகா இருந்து சொல்லிட்டு இருக்கிறான் அப்தி அப்தி அப்தி. அதனால தான் ஆரிஃபுடைய திக்ர் காயினாத்துல ஆயிட்டே இருக்கு. நீ என்னமோ எகழ்றேன்னு பேசிட்டு இருக்க. நீ எகழ்ந்தா என்ன?
இந்த மண் மர கல் கரடுகள் எல்லாம் அவர்களை திக்ர் செய்து. ஏன் அல்லாஹ் அங்கே இருக்கிறான். எல்லா வஸ்துக்களும் அவங்களை திக்ர் செய்து தஸ்பீஹ் செய்யறது. தஸ்பீஹ் அல்லாஹ் செய்யறது. விளங்குச்சுங்களா? அதனால அல்லாஹ் திக்ர் செய்யறன்னு சொல்லல. அடிமை மாதிரி அடிமைத்தனமான திக்ர் இல்ல. அல்லாஹ் உங்களை திக்ர் செய்யறான். அது ரஹமத்து. அதனால நீங்க இல்லல்லான்னு சொல்லும்போது தன்னை தூக்கி ஏறிங்க. தூக்கி ஏறிங்கன்னா எங்க போயிடுறது? எரிச்சு கொளுத்தி போடுறதா? வெட்டி கட்டி போடுறதா? அது அல்லங்க. தன்னை மறக்கணும். எப்படி மறக்கணும்? உஜூது அல்லாஹ் கொடுத்துடணும், சிஃபாத்து அல்லாஹ் கொடுத்துடணும். வெறும் மாலுமா போயிட்டு மாலுமா போனா மஸ்கூர் ஐன தாக்கிர் ஆயிடுவான். அவன் ஐனா இருந்து அவன் திக்ர் செய்வான். நீ வெறும் முழக்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன முழங்குது முழக்கம் என்னுக்குள்ளாலே ஒரு என்ன முழக்கம்? அன்னம் இருந்து முழங்கு முழங்கு என்னமோ அசைந்து ஆடுவது என்னுக்குள்ளாலே. சரி, ஆசிலக்கலாம் அதுக்கு நீண்ட நேரம் விரிவான நேரம் தேவை. அதுக்கு வயசு தேவை. என்ன அரை மணி கால் மணி நேரத்தில் வர்றதில்ல. சொன்னாலும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு விளங்கிட்டு போவீங்க. இல்லல்லான்னு கல்பின் பக்கம் கவனம் செலுத்தி அடிச்சு சொல்லுங்க. நிச்சயமாக நம்ம இல்ல, அல்லாஹ் தவிர யாருமே. சொன்ன அன்னைக்கு உலூஹியத்துடைய ஃபைசான் வந்து சொன்ன அன்னைக்கு வந்துடும். அல்லாஹ் அடிக்கிறீங்க. அடிச்சு சொல்லுங்க. இல்லல்லாஹ் 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 முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸலவாத் ஓது ஸலவாத் ஓது. இடம் இல்லவா நெருக்காதே. அட நெருக்க கூடாது. அவங்க காதுல ஸலவாத் ஓதுங்க. அவங்கள போட்டு நெருக்காதீங்கப்பா. பாதை விட்டுங்க. பாதை விடுங்க. வர வர நவுந்துங்கப்பா. நவுந்து இல்லல்லாஹ் காதுல ஸலவாத் ஓது. எப்பவுமே வஜது வந்தா ஒருத்தங்களுக்கு பாதை கொடுத்து அவங்க எங்க போறாங்களோ அப்படி விட்டு கொடுத்து அவங்கள போட்டு நெருக்கி இறுக்கி போய் கையை கால வளைக்கூடாது. உடல் நிறைய பாதிக்கும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, இப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லான்னு சொன்ன தூய உள்ளத்துடனே அல்லாஹ்வை கூப்பிடும். அதாவது அல்லாஹ்வை கூப்பிடும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன கூப்பிடும்போது வேற ஒரு கல்ல உள்ள இருக்க கூடாது. அவ்வளவுதான். விளங்குதுங்களா? அப்பதான் நீ ஒழுங்கா அல்லாஹ்வை கூப்பிடுவே. பை உனக்கு 10 ரூபா காசு தேவை. 10 பேரை புள்ளி போட்டுருக்கிற. ஆனா கானா ஒண்ணு, ஈனா மூணா ஒண்ணு, வானா தானா ஒண்ணு, சேனா மூணா ஒண்ணு, ஒரு 10 பேரை புள்ளி போட்டுக்கிற. யார்கிட்டயுமே ஒழுங்கா கேட்க மாட்டேன். ஏன்? இவன் இல்லாட்டி அவன், அவன் இல்லாட்டி அவன், அவன் இல்லாட்டி அவன், இப்படி திட்டம் போட்டிருக்கிற நீ. விளங்குறீங்களா? அந்த மாதிரி அல்லாஹ் இல்லாட்டி இன்னொருத்தன் கேட்டுக்கலாங்கிற அசட்டு தைரியம் இருக்கா உனக்கு? அப்ப ஒரு 10 ரூபாய்க்கு 10 பேரை புள்ளி போட்டவன் 9 பேர்ட்ட அலட்சியமா கேட்பான். 9 பேரும் கை விட்டான். 10வது ஆள்கிட்ட முழு பல்ல காமிப்பான். கெஞ்சுவான், கதறுவான். 10 பேரை வச்சிருந்தேன், 10 நம்பிக்கை வச்சிருந்தேன், 9 பேர் மாயூசா போயிட்டேன், நற்றுதல் கட்டு போயிட்டேன், எல்லாம் கை விட்டான். இப்ப ஒன்ன விட்டா வேற கதி இல்ல, கெஞ்சுவான். தெரிஞ்சுங்களா? அதே விதமாக அல்லாஹ்வை தவிர மற்ற வஸ்துக்களை இலாவாக அதுல சிஃபத்தை உலூஹியத்தை காணக்கூடிய அல்லாஹ் கிட்ட ஒழுங்கா கேட்க மாட்டான். அல்லாஹ் கிட்ட கேட்க மாட்டான். அனைத்து வஸ்துக்களிலே உலூஹியத் இல்ல, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சிஃபத்தை உலூஹியத் இருக்கு. இதை விளங்கின மனுஷன் எல்லாத்தையும் விட்டு விடுவான். அல்லாஹ் ஒருவனை தக்க. இதை விளங்கின மனுஷன் அப்புறம் என்னதுக்கு அவுலியாடு இருக்கணும்? ஏடா அங்கே உலூஹியத் இருக்கிறதுனால கேட்கும். விளங்க தாறுமாறா விளங்கக்கூடாது. நான் சொல்றது ஒரு பாயிண்ட் என்ன, அல்லாஹ் ஒருவனையே மனுஷன் எப்ப கூப்பிடுவான்? மற்ற வஸ்துக்களை விட்டு அவன் நம்பிக்கை அருணும். மற்ற வஸ்துக்கள் மேல இருக்கிற ஆதரவு அறுத்து எறியணும். அவன் உதாரணம் சொன்னாங்க, 10 பேரு புள்ளி போட்டுக்கிறான் 10 ரூபாய்க்கு. ஒவ்வொருத்தட்டையும் அலட்சியமா கேட்பான். இவன் இல்லாட்டி அவன், அவன் இல்லாட்டி அவன். அந்த மாதிரி இந்த அல்லாஹ் இல்லாட்டி வேற ஒரு அல்லாஹ் இருக்கிறானா கொடுக்க இல்லையே. அப்ப அந்த அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்கணும்? அன்பர்களே, ஒன்ன விட்டா வேற கதியே இல்ல. அல்லாஹ் நீ போனா நான் போக முடியாதல்ல, உன்னை தவிர வேற அல்லாஹ் இல்ல. அதனால பழிய போட்டுரும். அல்லாஹ் அப்படி வாசம் கொடுத்தாதான் போவேன். அல்லாஹ் கொடுத்துதான் ஆகணும். உன்னை தவிர வேற இல்லா இல்ல, வேற ரப்பு இல்ல, வேற ராஜிக் இல்ல, வேற தெய்வம் இல்லன்னு ஆயிட்டேன் நான். அன்பர்களே, இதுதான் ஏக தெய்வ கொள்கையில் இருக்கக்கூடிய தத்துவம். அல்லாஹ் இப்ப என்ன செய்யறான்? எப்பவுமே ஒரு மனுஷனை பிடிச்சிக்கிட்டு உங்கள்ட்ட நம்பி வந்துட்டேங்க, உங்களை தவிர வேற ஆதரவு இல்லைன்னு சொன்னா அவன் கல்பு கூட இறங்கிருது. உண்மையிலேயே யாரை தவிர வேற யாருமே இல்லா இல்லையோ அவனை பார்த்து அடிமை சொன்னா உன்னை தவிர யாரும் இல்லா இல்லல்லா லா இலாஹ இல்லா அந்த உன்னை தவிர வேற இல்லா இல்ல நீ குடுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இல்ல இல்ல எத்தனையோ பேர் இல்லா இருக்கிறாங்க, அங்கே போட்டு சொல்லுவானா? அந்த உண்மையை சொல்லும் போது அல்லாஹ் ஒத்துக்கிறான். ஆமா அடியா, நீ விளங்கிக்கிட்டியா? என்ன தவிர வேற இல்லா இல்லன்னு தெரிஞ்சு போச்சா? இப்ப நீ கேளு, என்ன கேட்கிற கொடுக்கிறான். அன்பர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பகரம் தான் சொர்க்கம். சமனுல் ஜன்னத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ். சொர்க்கத்துல வந்து நீடுழி வச்சு ஊழியம் செய்ய அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பானே. எதுக்காக கொடுப்பான்? அவனை தவிர தேவையை பூர்த்தி செய்யறா வேற யாரும் இல்லைன்னு சொன்னதுக்காக கொடுப்பான். அங்கே கொடுக்கிற அந்த அல்லாஹ் துனியாவிலையும் கொஞ்சம் சாம்பிள் காட்டுவான். நம்ம சமது காக்காவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் வந்தாலும் வந்துச்சு. அன்பர்களே, மாசம் 2000 ரூபாய் குடும்ப செலவாகுது. அவருக்கு எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான்னு யாருக்குமே விளங்கி என்ன? அல்லாஹ் பிடிச்சுக்கிட்டார். யா அல்லாஹ், ஷைகுமார்கள் கால நக்கி கத்துக்கொண்ட வித்தை இதுதான். உன்னை தவிர வேற ஒரு இலா இல்லை.
வான இலா இல்ல, பூமி இலா இல்ல, நபி இலா இல்ல, வலி இலா இல்ல, ஜின்னு இலா இல்ல, மலக்க இலா இல்ல, மரமட்ட இலா இல்ல, சூரியன் சந்திரன் இலா இல்ல, நீ தான் இலா. இலாண்டா என்ன? தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் ஒன்றை தவிர யாரும் இல்லை. ஆகையினாலே என் தேவையை பிடிச்சிட்டு அன்பர்களே, அந்த உண்மையை சொல்லும் போது அல்லாஹ் மறுக்கிறது. அல்லாஹ்வுடைய பழக்கம். தொழுகையில் எந்த ஒரு மனுஷன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா அல்லாஹ் பதில் சொன்னானா, சதகா அப்தி, என் அடிமை உண்மை சொன்னான். அல்லாஹ் அக்பர். நீயே விளங்காம ஒதுக்கிட்டு இருக்கிற, அல்லாஹ் உண்மை சொன்னான்னு சொல்றான். நிச்சயமா புகழ் அடங்கலும் அல்லாஹ் ஒருத்தருக்கு தானே சொந்தம். என் அடிமை சொன்னது உண்மை தான். விளங்குச்சீங்களா? நீ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? என் அடியாருக்கு தெரிஞ்சு போச்சா, என்ன தவிர யாரும் இலாஹ இல்லன்னு தெரிஞ்சு போச்சா? அன்பர்களே, இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இர்ஃபான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இக்ரார் வேற, இர்ஃபான் வேற. அல்லாஹ் சொன்னது ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேற இலா இல்லைங்கிறது நீ அறிந்து கொண்டா. அல்லாஹ் நீ அறிந்து கொண்டு சொன்னதை நீ சொல்லிக்கிட்டே காலம் கடத்திக்கிட்டு இருக்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளத்துல ஊக்கம் பிறக்கும், இன்னும் கொஞ்சம் யக்கீன் வரும் அல்லாஹ்வுடைய ஸாத்துல. யா அல்லாஹ், எப்போ உன்னை தவிர வேற யாரும் இலாஹ இல்லையோ, வேற யாரையும் பிடிச்சி என்ன செய்வேன்? அந்த ஒரு இலா கோடான கோடி நிஸ்பத்துகளை கொண்டு, கோடான கோடி சிருஷ்டிகளை கொண்டு ஒரு தேவை பிடிச்சார். நீண்ட விளக்கம். இது வயசுக்கு படிக்கணுங்க, அரை மணிக்கு 1/2 மணி நேரத்தில் படிக்கிறது இல்லை. இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷ காலம் மக்காவில கலிமாவை தான் கற்றுக் கொடுத்தார். சஹாபாக்கள் உள்ளத்துல வேரூன்றி உட்கார்ந்து போச்சு. அதனால அசைக்க முடியல அவர். அகில உலகம் பிரமிக்கும்படியான கொஞ்ச நாளைக்குள்ளால 24 லட்சம் 40 லட்சம் சதுர மைல் அவர்களுடைய ஆதிக்கத்தில் வந்து ஆட்சியில் வந்துருச்சு. என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட? லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்துச்சு. ஆட்டி விட்டாங்க எல்லாத்தையும். இப்ப அதே லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நம்மள்ட்ட இருக்கு. ஹஜரத் சொன்னாங்க, ஓ முஅஸ்ஸிஸ் தே ஹாமிலே குரான் ஹோகர் ஹம் கார் ஹுவே தாரிகே குரான் ஹோகர் படிச்சு அல்லாஹ் இக்பால். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாங்க. இப்ப அன்பர்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சுத்தமாயி, யா அல்லாஹ் உன்னை தவிர எந்த வஸ்துக்கள் பேர் ஆதரவு இருக்கோ, வயல் வரப்பு வீடு வாசல் வாட்சு கடியாரம் பேங்க்ல இருக்கிற பணம் சொத்து பத்து கடை கண்ணி கம்பெனி எல்லாம் இலா இல்ல, அல்லாஹ் நீ தான் இலா. அந்த ஈமான் வந்துருச்சு ஷேகுமார்களுக்கு. அதனால ரப்பே உன்னை இலான்னு சொல்லி இருக்கிற இன்னைக்கு. அதனால என் தேவைகளை பூர்த்தி செய். என் தேவைகள்ல எல்லாத்த விட பெரிய தேவை அல்லாஹ், என் பேர்ல உனக்கு இருக்கிற வருத்தத்தை இன்னைக்கு மாத்திக்க, என் பேர்ல இருக்கிற கோபத்தை மாத்திக்க அல்லாஹ், என்ன மன்னிச்சிரு அல்லாஹ். அன்பர்களே, இதை விட மோமினா நாடி விளங்குற மனுஷனுக்கு பெரிய தேவை. சாதாரண ஒரு மனுஷன் ஷைக்கிட்ட வந்தா என்ன கேட்கறான்? சையதி ஒண்ணு வேணாம், என் மேல நீங்க கோபம் இல்லாம இருந்தா போதும் சார், நான் என் வாழ்நாள் இன்பமா போயிடும். அன்பர்கள், ஒரு மனைவியா தான் விரும்புறேன் கணவன் இடத்துல, உங்களுக்கு என் பேர்ல திருப்தி இருந்துட்டா போதும், நீங்க என்ன சந்தோஷமா பார்த்தா போதும். அன்பர்களே, அல்லாஹ் அடியான், அல்லாவுக்கு அடியான் பேர்ல வருத்தம் இருக்கக்கூடாது. வருத்தம் எப்போ வருது அல்லாவுக்கு? அன்பர்களே, இணை வைக்கும் போது வருது. மத்த பாவம் எல்லாம் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிறான். நீ அவனுடனே இணை வைக்கிற, அல்லாவுக்குள்ள அந்தஸ்து சிருஷ்டிகளுக்கு கொடுக்கிற, அல்லாஹ் இலாவா இருக்க அவனுடைய உலூஹியத்தை சிருஷ்டிகளுக்கு சொந்தப்படுத்துற, அல்லாவுக்கு வருத்தம் வச்சு. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ என்ன பரிசுத்தமா என்ன இலாவாக்கு, மற்ற சிருஷ்டிகளுக்கு உலூஹியத்துல பங்கு கொடுக்காதே, வாயால சொல்லி காலம் கடத்தாதே. ஓ கல்பு எனக்கு வெளிச்சமா இருக்கு, வாயால அல்லாஹ் இலாங்கற, உள்ள ஆயிர உள்ள இலா உள்ள உட்கார்ந்து. அதான் குத்துபு நாயகம் சொல்றார், மா தஸ்தஹி அன் தகூல லா இலாஹ இல்லல்லாஹ் வலக அல்ஃபு மஅதுஃப். அதனால இப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம், இல்லல்லாஹ் சொன்னோம். இப்ப கல்புல யார் இருக்கணும்? அல்லாஹ் எப்படி இருக்கணும்? மாபூதுன் இல்லல்லாஹ், மக்சூதுன் இல்லல்லாஹ், மௌஜூதுன் இல்லல்லாஹ், மஷ்ஹூதுன் இல்லல்லாஹ். இது அப்படி இருக்கணும் எல்லாம். அல்லாஹ் தான் இப்ப எல்லாம். இந்த நிலையில அல்லாஹ் கூப்பிடும் போது என்ன சொல்லி கூப்பிடணும்? அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். யா அல்லாஹ், இப்ப ஒன்ன தவிர யாரும் இல்ல அடுத்துக்கிட்டு, எல்லாரும் பேர்ல இருந்து ஆதரவு அடுத்து முடிச்சுட்டு, அல்லாஹ் இப்ப ஒன்ன தவிர வேற யாரு பேர்ல ஆதரவு இல்லை, ஒன்ன தவிர யாருடைய அச்சம் இந்த கல்புல இல்லை. அதனால அல்லாஹ், நீ இப்ப எங்க போச்சுனாலும் போக முடியாது, என்ன மன்னிக்காம நீ விடாதல்ல, மன்னிச்சு விடு. இந்த புனிதமிக்க இரவையில பெரும் பெரும் பாவிகளை மன்னிக்கிற நீ அல்லாஹ், இந்த பெரும் பாவிகளை மன்னிச்சிரு அல்லாஹ் என்ற உணர்வோடு அல்லாஹ் கூப்பிடுங்க. நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் அல்லாஹ் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. سيدنا مولانا
ربنا لك الحمد ولك الشكر يا الله ربنا لك الحمد ولك الشكر يا الله ربنا لك الحمد ولك الشكر يا الله اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما யா அல்லாஹ் நாங்கள் உன் அடியார்கள் உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்கள் யா அல்லாஹ் உன்னை நாங்கள் அறியாதவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்து தெரியாதவர்கள் யா அல்லாஹ் உன்னை நாங்கள் அறியாத நிலையில் யா அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்துக்கு தகுந்தபடி உன்னை எங்களால மதிக்க முடியல ரப்பே யா அல்லாஹ் நாங்களும் ஹபீபுடைய உம்மத்தினர்கள் யா அல்லாஹ் நாங்கள் அறியாத நிலையிலும் நிச்சயமாக உன்னை தவிர வணக்கத்துக்குரிய தெய்வம் வேறு யாரும் இல்லைன்னு நெஞ்சங்கள்ல சுமந்திருக்கு எங்களுடைய நாவுகளால் சொல்லிக் கொண்டே இருக்கு யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பலகீன நிலை நீ அறிந்தது ரப்பே யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்யணுங்கிற நாட்டங்கள் எங்களுக்கு கிடையாது யா அல்லாஹ் உன்னை வருத்தப்படுத்துங்கிற ஆசை எங்களுக்கு கிடையாது ரப்பே எங்க கல்புகள் உனக்கு வெளிச்சமா இருக்கு ஆனாலும் ரப்பே நப்சு ஷைத்தானுங்கிற தீய கூட்டாளிகள் அந்த விரோதிகளால உனக்கு சமயத்துல மாறு செஞ்சிடும் அல்லாஹ் அவர்களை எங்கள் பேர்ல நீ சாட்டாது அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள் உனக்கு நல்லா வெளிச்சமா இருக்கிறப்ப உன்னை சந்தோஷப்படுத்ததான் நாங்க ஆசைப்படுறப்ப உன்னை சந்தோஷப்படுத்தி அருளை பெற நாடுறோம் ஆனாலும் எங்களுடைய விரோதிகள் அவன் எப்படி கெட்டு போனானோ அந்த மாதிரி நாங்க உன்னுடைய அருளை பெறாம கெட்டு போறதுக்கு எங்களை மாறு செய்ய உனக்கு மாறு செய்ய தூண்டிடுறான் அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த நப்சு ஷைத்தான படைச்ச நீ அந்த நப்சு ஷைத்தான் பேர்ல எங்களுக்கு ஆதிக்கத்துக்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு அடங்கி நடக்க விடாம எங்களை நீ காப்பாத்து யா அல்லாஹ் நப்சு ஷைத்தானுடைய தீங்குகளால நாங்க செய்த எங்களுடைய குற்றங்களை இந்த புனிதமிக்க இரவையில நீ எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்காக மன்னிச்சு விடலாம் அவர்களுடைய பொருட்டத்துக்காக யா அல்லாஹ் நீயே ஹபீபு நாயகத்தை பத்தி குர்ஆன்ல சொல்லிவிட்டு உம்மத்துக்கு சம்பவிக்கக்கூடிய கஷ்டங்கள் ஹபீபு நாயகத்துக்கு கல்பு தாங்காதுன்னு சொன்னி அல்லாஹ் இந்த துனியாவில் எங்க கஷ்டம் எங்க நாயகத்துக்கு தாங்காது ரப்பு நாங்க எங்க பாவங்களுக்காக மன்னிக்கப்படாம நரகில சென்றா உன்னுடைய ஹபீபு நாயகம் எப்படி தாங்குவாங்க அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படி எங்களுடைய குற்றங்களுக்காக நீ நரகத்துல தண்டிச்சா எங்களை பாவம் செய்ய வச்ச ஷைத்தான் கைத்தட்டி சிரிப்பான் அல்லாஹ் ஆனா நீ ஷைத்தானை சந்தோஷப்பட விட மாட்டே அல்லாஹ் அதே நேரம் நாங்க கஷ்டப்படுறத நபியவர்கள் பார்த்தா தாங்க மாட்டாங்க உன் நபியுடைய கல்வி சஞ்சலப்பட்டா நீ தாங்க மாட்டே அல்லாஹ் ஆகையினால ரப்பே நாங்க உன்னை ஆதரவு வச்சிருக்கிறோம் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சு உன்னுடைய நரகத்தை விட்டு எங்களை நீ இந்த மாசத்துல உரிமை விட்டு யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உன்னுடைய சுவனபதியில் எங்களுக்கு இடம் கொடுத்து யா அல்லாஹ் எங்களுடைய எஞ்சிய வயசுல நாங்க எங்களுக்கு நீ இந்த லைலத்துல் கத்ர நசீபாக்கி கொடுத்து யா அல்லாஹ் எங்களுடைய நன்மைகள் பத்தாது ரொம்ப நன்மையில குறைந்தவர்கள் பின்தங்கியவர்கள் ரப்பே யா அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் நீண்ட ஆயுள கொடு இன்னும் பல லைலத்துல் கத்ர கொடு யா அல்லாஹ் இன்றைய லைலத்துல் கத்ரல நாங்க உன்னை வணங்க முடியல ரப்பே இபாதத் அதிகமா செய்ய முடியல ஆனாலும் உன்னுடைய இந்த நீ கொடுத்த இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ர மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வை நாங்க உண்டாக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் யா அல்லாஹ் உணர்வு வந்தா தான் நாங்க செயல்பட முடியும் எங்கள் பேர்ல நீ கருணை காட்டு அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய இந்த திக்ர் கபூல் செய் யா அல்லாஹ் எங்களுடைய இந்த துஆவை கபூல் செய் யா அல்லாஹ் நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் இந்த சபையில ஒரு நல்லடியார்கள் இருக்கத்தானே செய்வாங்க அல்லாஹ் அவங்களுடைய பொருட்டத்தை கொண்டு எங்க எல்லாரையும் நீ மன்னிச்சிரு அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய நபிமார்களுடைய பொருட்டத்துக்கும் சஹாபாக்கள் அவுலியாக்களுடைய பொருட்டத்துக்கும் யா அல்லாஹ் அவுலியாக்கள் எங்களுடைய ஷைഖ்மார்களுடைய பொருட்டத்தை கொண்டு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய் அல்லாஹ் திருக்கலிமாவுடைய தத்துவார்த்தங்களை விளங்கக்கூடிய நசீப் எங்களுக்கு கூட அல்லாஹ் யா அல்லாஹ் நீ கூட இருக்கிற உணர்வு எங்களுக்கு கூட அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னை சதா திக்ர் செய்யும் ஃபிக்ர் செய்யும் யா அல்லாஹ் அன்ஃபுஸ்ல உன்னுடைய யாஃப் ஆஃபாக்கள் உன்னுடைய ஷுஹூத் இதுல லயிச்சிருக்கும் எங்களுக்கு நீ
உதவி செய்யல்லா. யா அல்லாஹ் உன்னுடைய உதவி இல்லாம நாங்க ஒரு நன்மை செய்ய முடியாது. யா அல்லாஹ் உன் உதவி இல்லாம நாங்க ஒரு பாவத்தை விட்டு தப்ப முடியாது அல்லாஹ். இது எங்க ஈமான்ல வச்சிருக்கிறோம். ஆகவே பாவங்களை உங்களை நீ காப்பாத்திக்கல்லா. எங்களை ஒரு இடத்துல நாங்க ஒப்படைச்சிட்டு ரப்பு. நன்மைகளை நீயா எங்களை வேலை, நன்மை நற்செயல்களை நீயா எங்களை வாங்க அல்லா. நாங்களும் எந்த நற்செயலும் செய்ய முடியாது. யா அல்லாஹ் உஜூது நீ கொடுத்து, சிஃபாத்து நீ கொடுத்துருக்கு. எங்களுடைய ஆதிக்கம் உன் கையில இருக்கல்லா. எங்க சிந்து உன் கையில இருக்கிறது. யா அல்லாஹ் எங்களை தீய காரியங்கள் பக்கம் போகாம நீ காப்பாத்துற. நன்மைகளை செய்யற நல்ல நசீப கொடு. எங்க மனைவி மக்கள் எங்க கண்களை குளிர்ச்சியாக்கி கொடு. யா அல்லாஹ் எங்க மிடுமைகளை நீக்கு, கருத்தங்களை நீக்கு, கடன் தொல்லைகளை நீக்கு, விடுதலை கூட அல்லா. யா அல்லாஹ் நாங்க உனக்கு செய்த குற்றங்களுக்காக யா அல்லாஹ் உன் விரோதிகளை கொண்டு எங்களை தண்டிக்காதல்லா. காபிர்களை கொண்டு எங்களை நீ கேவலப்படுத்தா. அவர்களுக்கு முன்னால எங்களை தலைக்குனிய செய்யாதல்லா. நாங்களும் ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு இடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது, உனக்கு மாறு செய்தவர்களை நீ அயோக்கியர்களை அவர்கள் பேர்ல சாட்டுறது உண்டு. யா அல்லாஹ் ஆகையினால அந்த அல்லாவை விட்டு நாங்க தப்பு ஒரு இடத்துல சரணாகதி ஆகிறோம். யா அல்லாஹ் உன் வாசலத்து வரை ஒரு வாசல் இல்ல. எங்களுடைய பாவங்களை நினைச்சா கூப்பிட நாவு கூசுதல்லா. ஆனா நீ விரட்டினா எங்களுக்கு வேற வாசல் இல்ல. உன்னை தவிர வேற ஒரு அல்லா இல்லன்னா நாங்க எங்கேயும் போக முடியாது. உன்னுடைய சமூகத்துக்கு வந்துட்டோம். இந்த புனித இரவையில் தௌபா செய்யக்கூடியவர்கள் யார், மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யார், என்னிடத்துல கேட்கக்கூடியவர்கள் யார் என்றெல்லாம் இப்ப நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறியல்லா. அதை ஆதரவு வச்சு நபியுடைய அந்த சொல்ல ஆதரவு வச்சு கேட்கிற ரப்பே, எங்க தௌபாவை கபூல் செய், எங்க பாவங்களை மன்னிச்சிடல்லா. எங்க தேவைகளை பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நீ நிறைவேற்றி கொடுடா. யா அல்லாஹ் காஃபிர்களை கொண்டு காஃபிர்கள் முன்னிலையில் எங்களை நீ ஜலீலாக்க. யா அல்லாஹ் பாவிகளுக்கு முன்னால் எங்களை தலைக்குடிய செய்யாது. எங்கள் பேர்ல நீ கருணை காட்டி விடுற. எங்க மனைவி மக்கள் எங்க கண்ணுகளை குளிர்ச்சியாக்கி, எங்களுக்கு நல்வாழ்வு கூட இல்ல, சுக வாழ்வு கூட இல்ல, எங்க மனைவி மக்கள் எங்க கண்ணுகளை குளிர்ச்சியாக்கி. யா அல்லாஹ் எங்களை இஸ்லாத்தின் பேர்ல ஹயாத்தாக்கி, ஈமானின் பேர்ல ஆக்கி, சுன்னத் வல் ஜமாத்துல எங்களை ஹயாத்தாக்கி. யா அல்லாஹ் உன் சன்மார்க்கத்தை ஹயாத்தாக்கக்கூடிய தொண்டர்களாக எங்களை ஆக்கி, அதற்காக எங்களுடைய உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய நற்பாக்கியம். யா அல்லாஹ் நாங்க வாழ்ந்தா உனக்காக, மறைந்த உனக்காக, அந்த நிலை எங்களை கூட அல்ல. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.